கடந்த 2 வார காரணங்களாக அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றியும் அதன் மேன்மையை பற்றி அதனுடைய அவசியத்தை பற்றி நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன். அபிஷேகத்தினுடைய மேன்மை, அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அபிஷேகம் பெற்றவன் எப்படி இருக்கணும், எப்படி இருப்பார்கள், எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்பதை பற்றி தான் நான் கடந்த 2 வாரமாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், ஆவியானவர் அபிஷேகம் ஒரு விசுவாசிக்குள்ள, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்குள்ள வந்தால், அப்படி வரும்பொழுது அவங்களுக்குள்ள, அதாவது அவங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும், எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும்படி அவர் செய்வார் என்பதை பற்றி நான் 2 வாரமாக உங்களுக்கு சொல்லி வருகிறேன். இப்படிப்பட்ட இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறதா, நாம் பெற்றிருக்கிறோமா என்பதையும் நாம் சிந்திக்கும்படி, நிதானிக்கும்படியாகத்தான் இந்த வார்த்தைகளை உங்களோடு நான் சொல்லி கொண்டு வருகிறேன். நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, பெற்றதாக சொல்கிறீங்க. பெற்றிருக்கிற நீங்கள் இப்போது நாம் பார்த்து கொண்டு, படித்து கொண்டு, தியானித்து கொண்டு வருகிற அந்த அபிஷேகத்தை பற்றினுடைய மேன்மை, மகிமையான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் இருதயங்களிலே இருக்கிறதா என்பதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பது தான் இந்த செய்தியுடைய நோக்கம். அபிஷேகம் பெற்றவருக்கு நான் சொல்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, இப்படிப்பட்ட அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா, இந்த அபிஷேகம் உங்களை நடத்துகிறதா, இப்படிப்பட்ட அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா, இந்த இந்த அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள். அடுத்ததாக நான் சொல்ல வருகிறது, அபிஷேகமே நான் இன்னும் பெறலை என்று சொல்லக்கூடிய அநேகர் உண்டு. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாததுனால தான் உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் எப்படி இருப்பது என்பது மட்டுமல்ல, நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவசியத்தை உணர்த்த வேண்டும் என்பது தான் இந்த செய்தியின் நோக்கம். பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொண்டவர்கள் அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது தான் இந்த செய்தியினுடைய நோக்கம் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. எனவே உங்களுடைய அபிஷேகம் எப்படி இருக்கிறது, இல்லை அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நீங்கள் பெற்றது உண்டா, பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கீங்களா, அதற்காக பிரயாசம் எடுக்கிறீங்களா? பெறாதவர்கள் நான் சொல்கிறேன், அபிஷேகத்தினுடைய வாசனை தெரியாத நிறைய பேர் இருக்கீங்க. தவறு, அது சரியல்ல. நீங்கள் ஆண்டவரிடத்தில் இதற்காக அதிகமாக போராடி எப்படியாவது இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள பாருங்கள். பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற நீங்கள் அறகுறையான அபிஷேகத்தை இருக்கக்கூடாது, நிறைவான அபிஷேகத்துக்குள்ளே வரணும் என்பதை தான் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நான் அபிஷேகம் பெற்றேன்றீங்க, ஓகே, நான் அதை நம்புகிறேன், இல்லைன்னு சொல்ல, எனக்கு அந்நிய பாஷை அடையாளம், ரொம்ப சந்தோஷம். நான் திரும்ப சொல்கிறேன், தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து அபிஷேகத்தினுடைய மேன்மையை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இணைந்து இசைந்து போகிறதா, அந்த அனுபவத்துக்கு வழியாக நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்பதை உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு அதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த செய்தியின் நோக்கம். எனவே தொடர்ந்து இன்றைக்கும் அதே அந்த அபிஷேகம் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில குறிப்புகளை நான் கடந்த வாரம் சவுலுடைய அபிஷேகத்தையும் தாவீதுடைய அபிஷேகத்தோடு நான் ஒப்பிட்டு சில காரியங்களை சொன்னேன். இன்றைக்கு ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாம் சுருக்கமாக தியானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். ஆமாம், சவுல் சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவன் தான். அவனோட வாழ்க்கையில் நடந்து நிறைய சறுக்குதலான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். அதில் ஒரு காரியத்தை நாம் திரும்பவும் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அங்கே பார்க்குறோம், யார் இது கவனிங்க. சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும், அதாவது சவுல் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் என்ன செய்தான்? சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தகன பலியை செலுத்தி விட்டான். அதாவது பலி செலுத்துவது என்பது ஆசாரியனுடைய ஊழியம். இது தேவனாலே தீர்மானிக்கப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது. அது ஒரு பிரமாணம், ஒரு கட்டளையும் கூட.
இப்படி தான் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை, சாமுவேல் வந்து செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை, சாமுவேல் வருவதற்காக காத்திருந்த சவுல் அது குறித்த காலம் நிறைவேற அந்த காலம் வரைக்கும் வரவில்லை என்பதனால இந்த சவுல் என்ன செய்து விட்டான், ஒரு தவறான அவசரத்தில், அவன் எப்பொழுதுமே எல்லாமே அவசர கதியில் செய்கிறவன் தான், அதே போல ஒரு அவசரப்பட்டு அவசர கதியிலே ஒரு முடிவு எடுத்து விடுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். என்ன முடிவு எடுத்து விட்டான்? சரி, என்னப்பா அவர் செய்கிறத நானே செஞ்சிடறேன், அவர் எப்போ வர்றது, நான் 7 நாள் வரைக்கும் காத்திருந்த பார்த்து இது வரைக்கும் வரல, இதுக்கப்புறம் வர மாதிரியும் தெரியல, அதனால் என்ன அவர் மட்டும் என்ன செஞ்சிடுவார், என்ன ஒரு ஜெபம் பண்ணுவார், அதை நானே செஞ்சிடுவோமே என்கிறத போல இந்த சவுல் என்ன செய்தான், சர்வாங்க தகன பலியெல்லாம் கொண்டு வர சொல்லி பலியை இவனே செலுத்திடுறான். இதெல்லாம் நாங்கள் பார்க்காததா, நாங்கள் செய்யாததா, எங்களுக்கு செய்ய தெரியாததா என்கிற நோக்கம். என்ன நடந்தது படிங்க அடுத்தது. அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற பொழுது இதோ சாமுவேல் வந்துட்டான். இவன் செய்து முடிக்கிற நேரம் பார்த்து சாமுவேல் வந்துட்டார். அவன் எதிர்பார்த்த நேரத்தில் வரலன்றது உண்மைதான், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருக்கலாம் என்கிற எண்ணம் இல்லாமல் இவன் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்து விட்டான். ஒருவேளை அவன் வர தாமதித்திருந்தாலும் வராமல் போயிருந்தாலும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை காத்திருந்து தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இவனுடைய விருப்பப்படி சுய விருப்பத்தின்படி இஷ்டத்தின்படி ஒரு முடிவு எடுத்தது தவறு என்பதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்ன நடந்தது படிங்க சீக்கிரம். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும், நீங்க சொன்னபடி நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தா சொன்ன நேரத்துக்கு வரல, சொன்ன நாளுபடி நீங்க வரல, பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் வராததையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். பாருங்க, நீங்க வர மாதிரி தெரியல, வருவீங்களான்னு தெரியல, வரமாட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன், காலதாமதம் ஆயிடுச்சு, அதனால நானே துணிச்சல என்ன பண்ணிட்டேன், நான் பலி செலுத்திட்டேன். அதுக்கு சாமுவேல் என்ன சொல்றாரு படிக்க. அது சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர். கவனிங்க, சபாஷ், வெரி குட், பரவாயில்லையா, பிரமாதம், நான் செய்கிற மாதிரி நீ செய்திருக்கிய என்று சொல்லவில்லை. அப்படி சொல்லலை. என்ன கேட்டால், இவன் பலி செலுத்தின விதம் தவறா என்று சொன்னால், நான் பலி செலுத்தின விதம் ஒருவேளை சாமுவேல் செலுத்தினது போல சாமுவேல் செய்தது போலவே அவன் செய்திருக்கக்கூடும் நான் சொல்ல வரேன். அதில் ஒரு குறையும் இல்லை, செய்த முறை தான் தவறு. யார் செய்யணுமோ அவங்க தான் செய்யணுன்றது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஒருவேளை இவர் பலி செலுத்தும் போது இவர் சரியாக செய்யலை, சாமுவேல் அப்படிலாம் கிடையாது. யார் செய்யணுமோ தொடர்ந்து படிப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அங்கு சுட்டி காட்டுகிறன்னா, ஆண்டவர் உனக்கு கொடுத்த கட்டளையை நீ கீழ்ப்படியலை, கட்டளைக்கு நீ கீழ்ப்படியலை, கை கொள்ளாமல் போயிட்ட, நீ செஞ்சது சரி கிடையாது என்று அங்கே கண்டித்து உணர்த்துவதோடு மட்டுமல்ல, 14 பார்க்கலாம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இது நிற்காது, இது நிலைக்காது. இன்னைக்கு ராஜாவாயிட்டன்னு பார்க்குறியா, இது நிலைக்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். யோசிச்சு பாருங்க, இதை நீங்க மேலோட்டமாக பார்க்கும்போது இதுல என்னங்க இருக்கு, இது வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, அவர் செஞ்சுட்டாரு, இதெல்லாம் ஒரு பெரிய குற்றமா? நீங்க வருவீங்களாம் 7 நாள் கழிச்சு, அது வரைக்கும் நாங்கள் காத்துட்டு இருக்க முடியுமா? நான் மனுஷியமாக பேசுகிறேன். இன்றைக்கு சில விசுவாசிகளுடைய மனதிலே வருகிற எண்ணங்களையும் நான் பிரதிபலிக்கிறேன். சொன்னது உண்மைதான், அவர் வரன்னு சொன்னது உண்மைதான், 7 நாள் டைம் கொடுத்தது உண்மைதான். 7 நாள் டைம் முடியும் போது சரி இருக்கட்டும், 7 நாள் முடிஞ்சால் என்ன, எது வந்தாலும் ஆண்டவர் என்ன சொன்னார் அதை தான் நம்ம செய்யணுன்றதை எண்ணத்துக்கு வராமல் இவர் விருப்பப்படி இவர் இஷ்டப்படி ஒரு காரியத்தை செய்யும்போது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னார், சவுலுக்கு காத்திருக்க மனதில்லை, பொறுமையோடு காத்திருப்பதற்கு வேண்டிய மனதில்லை. எதுவாக இருந்தாலும்
தேவ சமூகத்திலே தேவனுடைய திட்டத்துக்காக, தேவனுடைய நடத்துதலுக்காக, தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக நாம் என்றைக்கும் காத்திருக்க வேண்டும். அபிஷேகம் பெற்றவன் காத்திருப்பான். நான் அடுத்தது சொல்கிறேன். இவன் அபிஷேகம் பெற்றவனாக இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் சவுலுடைய அபிஷேகத்துக்குள்ளே பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன இல்லை? அவனுக்கு காத்திருக்க மனதில்லை. தேவ திட்டம் நிறைவேற காத்திருக்க, தேவ சித்தம் நிறைவேற காத்திருக்க மனசு இல்லை. யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில காரியங்கள் தாமதமாகலாம், தடைபடலாம், தாமதமாக நடக்கலாம். நல்ல சரியான அபிஷேகம் பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அந்த திட்டத்திற்காகவும் நோக்கத்திற்காகவும் காத்திருப்பார்கள். தேவ சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக காத்திருப்பார். இதுதான் ஒரு சரியான அபிஷேகம் பெற்றவருடைய அனுபவம். இப்போ நம்ம தாவீதுக்கு வருவோம். இப்போ சவுலை பற்றி நான் சொன்னேன், ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். வரட்டுமே என்று சொல்லி காத்திருக்கிறதுக்கு மனசு இல்லாமல் அவசரப்பட்டு இவன் செய்துட்டான். இதுக்கு இவன் சொல்கிற காரணம் என்ன? ஜனங்கள்லாம் போயிடுவாங்க, ஜனங்கள்லாம் சிதறிட்டாங்க, நீங்கள் வரத்துக்கு நேரம் ஆயிட்டுதுன்றதுக்காக தான் நான் செய்தேன். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலையும் சரி, உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, சில நேரங்களிலே சில காரியங்களாக இருக்கட்டும், ஒரு விசேஷ காரியங்களாக இருக்கட்டும், நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எந்த காரியமாக இருக்கட்டும், எதை யார் மூலமாக யார் செய்ய வேணுமோ அதை தான் அப்படி தான் நம்ம செய்யணும். இவர் வர்றதுக்கு நேரம் ஆகுது, அதை நாங்களே செஞ்சோம் நீங்களே செஞ்சிடணும்னு சில பேர் செய்கிறாங்க. அது தவறு என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல வருகிறேன். புரியுதுங்களா? அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது ஆசாரியனுக்கு உரியதை, ஆசாரியன்கள் செய்யக்கூடியதை, அதை தான் நான் சொல்ல வரேன். சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி செய்யக்கூடியதை சவுலே செய்ய துணிந்து விட்டான். அங்கே எழுதிருக்கு பாருங்க, துணிஞ்சு செய்தார் என்று சொல்லி. அவர் சாமுவேல் சொன்ன காரியம் என்னென்னா, என்ன சொல்கிறார் அவர்? தேவனுடைய கட்டளையை நீ மறந்துட்ட, கீழ்ப்படியில், அதனால் என்னாச்சு? உன் ராஜ்யபாரம் நிலைக்காது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சாபம், எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாத குறைவு, அப்போ எவ்வளோ பெரிய வருத்தத்தை ஆண்டவர் அவர் ஏற்படுத்தியிருந்தார்னாக்க இந்த வார்த்தையை சொல்லுவார். நிறைய பேருக்கு இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது என்று சொல்வார்கள். இல்லை பிரியமான, இந்த சம்பவத்தை நீங்கள் நல்லா மனதில் கொள்ள வேண்டும். திரும்பவும் நான் சொல்கிறேன், சாமுவேல் இடத்துல ஒரு குறையை சொன்னான், அவனே சொல்கிறான், இன்றைக்கு சொல்லக்கூடும் நீங்களும். எதனால் சவுல் செய்தான்? சவுல் எதனால் செய்தான் சொல்ல முடியுமா? அங்கே எழுதியிருக்குது, அவன் குறித்த நாள் என்ன? 7 நாள் டைம் கொடுத்துருந்தான். 7 நாளும் முடிஞ்சு போச்சு. 7 நாள் முடிய போகுது, முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சும் வரல. சரி, இதுக்கப்புறம் நம்ம காத்திருக்கூடாதுன்னு முடிச்சிட்டான். ஆனால் நடந்தது என்ன? இவன் செய்து முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பறான், சாமுவேல் வந்து நிற்கிறான். கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இதுக்கு இவங்க நியாயம் கற்பிக்கலாம். நீங்கள் லேட்டாக வந்துருக்கூடாது, நீங்கள் அப்போவே வந்திருக்கணும், நீங்கள் வந்து அப்பயே செய்திருக்கணும். நான் கேட்குறேன், நீ எப்படி செய்தாலும் சரி, செய்தது தவறு என்று தான் ஆண்டவர் இங்கு உணர்த்துறார் என்பதை நான் சொல்கிறேன். இப்படிலாம் நம்ம சாக்கு போக்கு சொல்லி அவங்களை குற்றப்படுத்தி ஒரு ஊழியக்காரன் மேலே ஒரு குற்றத்தை சொல்லி நம்ம நியாயப்படுத்த முடியாது என்பதற்கு நான் சொல்கிறேன். அதுக்காக எப்போ வேணாலும் வரலாமா என்று சொன்னால் இதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ எனக்கு ஏன் சாம்பல் லேட்டாக வந்தார்ன்றது எனக்கே தெரியல. சொன்ன நேரத்துக்குள்ளே அவன் எதிர்பார்த்தது மாதிரி சீக்கிரம் வந்திருக்கலான்னு தான். ஆனால் வராததை நாம் குற்றப்படுத்த முடியாதுன்றது தான் என்னுடைய கேள்வி. அதை ஒரு காரணமாக்கி நியாயப்படுத்த முடியாது என்பது தான் நான் சொல்ல வருகிறேன். புரியுதுங்களா? இப்போ நான் தாவீதுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை நான் பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 16:12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். கவனிங்க, இப்போ நம்ம இங்கே பார்த்தோம், சாமுவேல் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ செய்துட்டப்பா, உன் ராஜ்யபாரம் நிலைக்காது, உன்னை தள்ளிட்டு என்ன செய்ய போகிற? ஆண்டவர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவர் செய்ய போகிறார் என்று அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வரார். சொன்னது போலவே கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ, அவன் இருக்கிறபடி இருக்கட்டும், அவன் அடுத்த ராஜா யாருன்றதை நான் இப்போ நிப்பே தீர்மானிச்சோன்னு சொல்லி சாமுவேலை அனுப்பிட்டு ஈசாய் வீட்டுக்கு போய், என்னது ஆண்டவர் சொல்ல, நீ அந்த வீட்டுக்கு போன்ற வரைக்கும் ஆண்டவர் கைட் பண்ணுறாரு. போய் பார்த்தா ஈசாய் இருக்கிறாரு, அவங்க மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, 7 பேர் இருக்கிறாங்க பசங்க. 7 பேரையும் ஒவ்வொருத்தராக, என்னங்க இதுமாரி ஆண்டவர் அனுப்பியிருக்காரு, ஒரு காரியமாக அனுப்பியிருக்காரு, உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்கள்லாம் வரிசையாக நிற்க வைங்கன்னு பார்த்தா வரிசையாக 7 பேர் வந்து நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறாரு, இந்த 7 பேரையும் நான் தெரிஞ்சுக்கலப்பா, இன்னொரு ஆள் இருக்கிறாங்க. அப்போ தான் சாமுவேலுக்கு என்ன வருது, ஒரு வீட்டில் 7 பிள்ளைங்க இருக்கிறேன், இன்னும் பிள்ளை இருக்குன்னு அவங்க அப்பா அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, என்னது
இன்னும் உங்களுக்கு ஒரு குழந்தை பிள்ளைங்க இருக்கிறான். ஆமாம், ஒரு கடைக்குட்டி பிள்ளை உண்டு. அவன் எங்கே? அவன் ஆடு மேய்க்க போயிருக்கிறான். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவனை வர சொல்லு. என்ன சொல்ல வருங்க? இப்படி வரவழைத்து அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் சொல், இவனை தான் நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார். சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணுகிறாரு. இப்போ அவன் எதற்கு ஏன் அபிஷேகம் பண்ணான்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் தாவீதுக்கு புரியலையோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு காரியம் நடக்குதுன்றது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. இப்படி ஒரு அபிஷேகத்தை பெற்றிருந்த தாவீது, ஆண்டவர் எதற்காக தாவீதை அபிஷேகம் பண்ணாரு? ராஜாவாக. அது நல்ல ஞாபகம் வச்சுங்க. இப்படி அபிஷேகம் பண்ணின உடனே நான் ராஜான் என்று அவன் சொல்லவும் இல்லை, நினைக்கவும் இல்லை, அப்படி அவன் பிஹேவ் பண்ணவும் இல்லை. 23வது வசனத்துக்கு வாங்க. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதலடைந்து சொஸ்தமாவான். அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வரேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது இப்போ எங்க வந்திருக்கிறான்? சவுல் ராஜாவாக இருக்கிற சவுலிடத்துக்கு வந்து சவுலுக்கு முன்பாக, சவுலுக்கு பக்கத்தில், சவுலுக்கு பார்வையில் எப்பொழுதும் அவனு கூட இருக்கும்படியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்குறார். அது என்ன என்று சொன்னால், இந்த சவுலுக்கு அப்பப்போ வந்து என்ன ஆகும்? ஒரு அசுத்த ஆவி வந்து அவனை அழகழிக்கும். இவன் அப்போது என்ன செய்வான்? சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதெல்லாம் அவன் நல்லா ஆயிடுவான். இப்படி ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதன்படி அவன் போய் நிற்கிறான். தாவீது இது சவுல் சொல்கிறான், இவன் எப்பொழுதுமே எனக்கு முன்பாக இருக்கட்டும் என்று சொல்கிறான். இதை போலலாம் அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, வசதிகள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பொழுது தாவீது என்ன நினைக்கல? ஒரு ராஜ தோரணையிலையோ, நம்ம ராஜாவாக வரோன்ற ஒரு எண்ணத்துலேயோ, அந்த மிதப்புலையோ அப்படிலாம் அவன் பிஹேவ் பண்ணலை. நான் சொல்ல வரேன், அந்த எண்ணத்துக்கே இடம் கொடுக்கல அவன். அதை நான் இன்னும் சில வசனங்கள் மூலமாக சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும் எப்படி என்பது. நீங்க பாருங்க, 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 18:6. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்ரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது கோலியாத்தை வீழ்த்திவிட்டு, யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு கோலியாத்தை தாவீது வீழ்த்திவிட்டு வெற்றியுடன் திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது அந்த நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஏராளமான பயங்கரமான ஒரு வரவேற்பு தாவீதுக்கு. என்ன சொல்றாங்களாம்? ஆடல் பாடல்களோடு என்ன செய்தாங்க? புறப்பட்டு வந்து மேல தாளத்தோடு சந்தோஷமாக ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்து என்ன பாடுறாங்க? அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். இப்படி பாடுறாங்கயா. இந்த பாட்டை கேட்கும்போது, இந்த பாட்டு சத்தத்தை கேட்கும்பொழுது தாவீதுடைய மனசுல தன்னை ஒரு பெரிய ஆளாகவோ அல்லது வருங்கால ஒரு ராஜாவாகவோ, இப்போது இருக்க இந்த சவுல் ராஜாவாக இருப்பதற்கே தகுதியே இல்லை என்றோ அவன் நினைக்கவில்லை என்பதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த மாதிரி எண்ணமே அவனுக்கு இல்லை. அப்போ இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நான் சொல்ல வருகிறது. இப்படிலாம் ஊர் கூடி ஜனங்கள் கூடி அவனை ஒரு பெரிய தலைவனாக்க முயற்சித்துவது கூட அதை கொஞ்சம் கூட அதை அவன் கன்சிடர் பண்ணலன்றதை தான் நான் சொல்லிகிட்டே வரேன். அடுத்தது 18ஆம் அதிகாரம் 27வது வசனம். அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோள்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். இப்ப சவுலுக்கு மருமகன் ஆயிட்டான். நான் என்ன சொல்றேன், படிப்படியாக அடுத்த ஸ்டெப்பு தாவீது வந்த காரியத்தை நான் சொல்லிட்டே வரேன். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவனுக்கு கிடைச்ச ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அவன் தவறாக பயன்படுத்திக்கல, தவறாக நினைக்கலன்றது தான் சொல்ல வரேன். இப்போ என்னவாயிட்டான்? நெருக்கமாகி இப்போ தாவீது சவுலுக்கு மருமகன் ஆயிட்டான். இப்போ இதை வைத்துக்கொண்டே என்ன செய்யலாம்? அந்த ராஜ பதவியை அடைவதற்கு முயற்சி செய்யலாம். அதுதான் சொல்ல வரேன். ஏன் என்ன ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார்? சாமுவேலை கொண்டு என்னை அபிஷேகம் பண்ணியிருக்காரு. நான் இந்த நாட்டையும் தேசத்தையும் ஆள்றதுக்கு எனக்கு தான் தகுதி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே அவனுக்கு இல்லை. ஆனால் இன்றைய அரசியலில் நான் சொல்கிறேன், நாட்டில் சொல்கிறேன், நிறைய காரியங்கள் நான் பார்க்குறோம். யாருக்காவது ஒரு சான்ஸு கொடுத்தா, ஒரு வாய்ப்பு கொடுத்தா, அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா என்ன செய்கிறாங்க? இருக்கிறவங்களை துரத்தி விட்டு அந்த இடத்த பிடிச்சிக்கிறாங்க. அரசியலை பற்றி பேசு. அரசியல் நிறைய பேர் பாருங்க, குடும்பங்களில் நடந்திருக்குது. அவங்கள ஒதுக்கிவிட்டு இவங்க வந்து அந்த பதவியில் வந்து உட்காந்துக்கிறாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வருகிறேன்?
அப்போ தாவீதுக்கு அந்த எண்ணம் இல்லை என்பதை நான் சொல்ல வருகிறேன். இவ்வளோ வாய்ப்பு இருந்து இப்போ மருமகன் ஆகிட்டார், என்ன செய்யலாம்? கர்த்தர் சொல்லிவிட்டார், நீ ராஜாவாக இருக்க போகிறதில்லைன்னு சாமுவேலை கொண்டு சொல்லிட்டாரு. என்ன இது சவுலுடைய காரியம் சரியில்லை, அதை தவறாக பயன்படுத்திக்கவே இல்லையே. இன்னும் சில வார்த்தைகளை நான் சொல்லணும். இப்படி இந்த தாவீது கவனிங்க, ஆண்டவருடைய கரத்தில் அடங்கியிருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியிருந்திருந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தாலும், தான் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நமக்கு இந்த இஸ்ரவேல் தேசத்தை, இந்த நாட்டை, ஜனங்களை ஆளப்போகிற ராஜா என்கிற எண்ணம் உள்ளத்திலே அவனுக்கு இருந்திருந்தாலும் அந்த எண்ணத்தையோ உணர்வையோ எந்த விதத்திலையும் அவன் வெளிப்படுத்தவே இல்லை என்பதையும் நாம் சிந்திக்கணும். எங்குமே அந்த பேச்சுக்கே வரல. அவன் அந்த வார்த்தையே வெளியில் காட்டவே இல்லை. அவன் அடக்கமாக இருந்தான், அடங்கி இருந்தான், அமைதியாக இருந்தான். அதான் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்தது சொல்ல வர. இவன் எவ்வளோ தாறுமாறாக நடந்துக்கிட்டான் பாருங்கள் சவுல். ஆனால் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும், அதாவது ராஜாவாக, நான் திரும்பி சொல்கிறேன், அந்த பதவியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு பிரயத்தனமும் செய்யவில்லை என்பதற்கு தான் நான் 2-3 சம்பவங்களை சொல்லிட்டு வந்தேன். இப்படிலாம் நிறைய சூழ்நிலை வருது, சந்தர்ப்பம், சான்ஸ் வந்தால் கூட அதை அவன் பயன்படுத்தவே இல்லை. எல்லாவற்றிலுமே இருந்தான். எல்லாவற்றிலும் எப்படி இருந்தான்? காத்திருந்தான். அதாவது தேவ திட்டம், சித்தம் அவன் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்காக காத்திருந்தான். காத்திருந்ததுனால என்னாச்சு? பின் நாட்களிலே ஆண்டவர் தாவீதை அவர் அந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவை ஆக்குகிறதையும் நம்ம பார்த்தோம் தானே. இப்போ அவன் எங்கே, நான் சொல்ல வர்றது என்னென்னா, காத்திருக்கிறதுல பற்றி சொல்லிட்டு வரேன். சவுல் காத்திருக்கலை, தாவீது ஏற்ற நேரத்துக்காக, ஏற்ற வேலைக்காக, ஏற்ற சமயத்துக்காக காத்திருந்ததை தான் நான் அங்கங்கே சொல்லிகிட்டே வரேன். இதற்கு பிற்பாடு அவன் எப்போ ராஜாவானன்றது உங்களுக்கு தெரியும். சவுளுடைய மரணத்துக்கு பிற்பாடு தான் தாவீது ராஜாவானான். அப்போ அது வரைக்கும் அவன் காத்திருந்தானே. ஆனால் இவனுக்கு என்ன இல்லை, இவன் ராஜாவானாலும் ஒரு பலி செலுத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரன் வராரு, ஒரு ஆசாரியன் வராரு, ஒரு தீர்க்கதரிசி வரேன்னு சொல்லிட்டாரு. அவர் செய்ய வேண்டியது நம்ம செய்யக்கூடாது என்பது தெரிஞ்சிருந்தோம். அவசரப்பட்டு ஜனங்க போகிறாங்க, அவங்க வராங்க, இவங்க செய்ய மாட்டாங்கன்றதுக்காக ஒரு தவறான ஒரு அணுகுமுறையை செய்ததுனால என்னாச்சு? கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகிறான். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமேன்றது தான் நான் சொல்ல வரேன். நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, இந்த சவுல் என்ன செய்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் கரெக்டாக பாருங்கள், அவன் செய்து முடிக்கவும் அங்கே சாமுவேல் வருகிறத பார்க்குறோம். இன்றைக்கு இப்படி செய்த காரியங்களை குறித்து சிலர் வருந்துகிறது இல்லை, வருத்தப்படுகிறதும் இல்லை, அதை தவறாக நினைக்கிறதும் கிடையாது. தான் செய்தது தான் சரி என்று சாதிக்கிறார்கள். இப்போ ஒரு விளக்கம் கொடுக்குறான், என்னது, நீங்கள் வர்றதுக்கு இது லேட் ஆகிடுச்சு, ஜனங்கள்லாம் அங்கங்கே கூட்டம் கலையிற மாதிரி தெரிஞ்சுது, சரி நம்ம அதுக்குள்ளே செஞ்சிருமேன்னு செஞ்சுட்டாங்களேன்னு நீங்கள் விளக்கம் கொடுக்குறானே தவிர அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் ஆண்டவர் இல்லை என்பது தான் முக்கியம். இன்றைக்கி நீங்களும் உங்கள் தரப்பில் சில காரியங்களை உங்களை நியாயமாக எடுத்து நீங்கள் பேசலாம். நீங்கள் வந்திருக்கலாமே, நீங்கள் செய்திருக்கலாமே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான், அவ்வளோ சொல்கிற, நீங்கள் நேரத்துக்கு வந்திருக்க வேண்டியது, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு திருப்பி அங்கேயே அவங்களை குற்றப்படுத்துறது. இந்த கேள்விகளுக்கு நம்ம இடம் இல்லை. நீங்கள் வராங்களோ வரலையோ, நீங்கள் தேவ கட்டளையை மீறுவது பாவம். அப்போ தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்யும்படியாக நினைத்திருக்கிற காரியங்களுக்கு நீங்கள் காத்திருக்க முதல்ல படணும். அபிஷேகம் பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்னா, ஒரு ஊழியக்காரங்க ஒரு காரியத்துக்கு வரும்போது ஒரு தாமதமானால் கூட அந்த காத்திருக்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இப்போ நான் சாமுவேல் வச்சு சொல்கிறேன், சவுலை வச்சு நான் சொல்கிறேன். நீ வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, நாங்களே ஒரு ஜபம் பண்ணிட்டோம், நாங்களே அப்புறம் கட் பண்ணிட்டோம், அப்புறம் பார்த்தோம் நீங்கள் வர மாதிரி தெரியல, நாங்களே செய்துட்டோம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். நான் சொல்கிறேன், அப்படி செய்வதாக இருந்தாலும் அதை அனுமதி கேட்டு செஞ்சுருக்கணும். இந்த சவுல் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், இப்போ இருக்கிற மாதிரி அங்கே வசதியில் தான் ஃபோன் பண்ணிலாம் கேட்க முடியாது. சாமுவேலுக்கு ஃபோன் அடித்து நாங்கள் வரீங்களா, எங்கே வந்துட்டீங்க கேட்க முடியும். யோசிச்சு பாருங்கள். ஒரு காரியத்தை செய்யும்போது எங்கே வரீங்க, வந்துட்டுருக்கீங்களா, வர்றீங்களா, வரலையா, நேரம் ஆகிட்டுருக்கு, என்ன ஏதுன்றதை தெரிந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரணும். இதெல்லாம் இந்த காரியங்கள் இங்கே செய்யாததுனால அவன் ராஜ்யபாரத்தை இழந்ததை நாம் பார்க்குறோம். தாவீது காத்திருந்ததுனால அவன் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டான். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது தாவீது அடங்கி இருந்து ஆளுகை செய்தான். சவுல் தாவீதை அடக்கி ஆளுகை செய்யலான்னு பார்த்தான். அவனை அடக்கிறதுலே தான் கடைசி வரைக்கும் அவன் நேரத்தை செலவிட்டான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாரையும் அடக்கி ஆள முடியாது. நீங்கள் அடங்கி இருந்தால் நீங்கள் ஆளுகை செய்யலாம். தாவீது அடங்கி இருந்தான்.
அந்த நேரத்துக்காக, அந்த சமயத்துக்காக, அந்த தேவத்திட்ட நிறைவேறதுக்காக அவன் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருந்தான். கர்த்தர் அதை பார்த்து தான் அவரை மீண்டுமாக ராஜாவாக ஏற்படுத்துகிறதை நாம் இங்கு பார்க்குறோம். எனவே அபிஷேகம் உங்களுக்குள்ள சரியான அபிஷேகம் இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல அடங்கி இருப்பீங்க. உங்களை நடத்துறவர்களுக்கு, உங்களுடைய மேய்ப்பருக்கு, உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு, கர்த்தருக்கும் முதல்ல அடங்கி இருப்பீங்க. நீங்கள் அடங்கி இருக்கிறது இல்லையே, கீழ்ப்படுதல் இல்லையே, காத்திருக்கிறதுல இல்லையே, பொறுமை இல்லையே. சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிற காரியம் என்னென்னா, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி தாவீதை போல காத்திருங்க, கீழ்ப்படிருங்க. தேவ நோக்கம், தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கை நிறைவும். இதுதான் ஒரு நல்ல அபிஷேகம் பெற்றவனுடைய அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தான். 17. அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். சரி, நான் சொல்ல வந்தது நிறைய காரியம் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக படிக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. இப்போ இந்த தாவீதை பற்றி இவ்வளவு உயர்வாக நான் பேசிகிட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளாக. நிறைய பேருக்கு தெரியும் தாவீது வாழ்க்கையில் அவன் என்ன செய்தான் என்பதையும், அவங்கள்ட்ட இல்லை ஒரு கருப்பு புள்ளி என்ன என்பதையும். ஏன்னா ஒரு பிளாக் மார்க் அவன் வாழ்க்கையில் உண்டு. அது என்னென்னா, அவன் செய்யக்கூடாத ஒரு பாவத்தை செய்துட்டான், கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்துட்டான். அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். ஒரு புருஷன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு புருஷனை கொன்றுட்டு அவன் மனைவியை இவன் தனக்கு மனைவி ஆக்கி கொண்ட ஒரு சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு உண்மை. இது நிறைய பேருக்கு இது தெரியும். இதை நான் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அது தப்பு தான், இது சரி என்று நான் சொல்லலை, தாவீதும் சொல்லலை. சரி, இப்படி ஒரு தவறு நடந்திருக்கும் பொழுது, இப்படி ஒரு பாவம் நடந்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், என்னது, அந்த நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியிடத்தில் ஆண்டவர் சொல்லி தாவீதுக்கு போய் சொல்கிறாரு. இப்படி சொல்லும் பொழுது கவனிங்க, இப்படி சொல்லும் பொழுது தாவீது என்ன செய்கிறாரு, அவர் சுட்டி காட்டுகிற அந்த தவறை, குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். அப்போ அபிஷேகம் பெற்றவருடைய நிலைமையை நான் சொல்ல வருகிறேன். என்ன செய்கிறாரு, அதுக்காக அவர் கோபப்படலை, ஆத்திரப்படலை, அவர் ஒத்துக்கொள்கிறார். ஒத்துக்கொண்டு என்ன செய்கிறாரு, அதுக்காக தான் இந்த 2 வசனத்தில் வாசிக்க சொன்னேன். அவன் உபவாசம் போட்டு என்னது சாப்பிடாமல் எப்படிலாம் இருந்தான்னு போட்டிருக்கு பாருங்க. எப்படி இருந்திருக்காரு, உபவாசிச்சார், தரையில் கிடந்தான்னு போட்டிருக்கு பாருங்க. தரையில் கிடந்தார், அப்புறம் சாப்பிடாமல் இருந்தான்னு போட்டிருக்குங்களா? ஆமாம். என்ன சொல்ல வர்றது நீங்கள் நினைக்கலாம், இல்லை அதெல்லாம் உண்டு, அவங்க பிள்ளை வியாதிப்பட்டு போச்சு அப்படின்றீங்க. நான் சொல்கிறேன் உண்டு தான். ஆனால் நீங்கள் இப்போ எடுத்து வாசிக்க வேண்டாம். சங்கீதம் 51 எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா? அந்த சங்கீதம் 1ஆம் வசனத்துக்கு மேலே யாராவது படிங்க பார்ப்போம். சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்துக்கு மேலே ஒரு குறிப்பு கொடுத்துருக்கோம். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின பொழுது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பார்த்தீங்களா, இது இங்கே எழுதப்படலைங்க, தனியாக எழுதியிருக்குது நான் சொல்ல வரேன். அப்போ அந்த 51ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அது ஜெபம். அது நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் பாவ சங்கீதம்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஜெபமாகவே இருக்கும். ஒரு வசனத்தை நான் என்ன உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே, 4வது வசனத்தை பாருங்களேன். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். நான் ஒருவருக்கு மாத்திரம் நான் பாவம் செய்தேன். உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். பார்த்தீங்களா, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அப்போ அவன் சாப்பிடாம கிடந்தவன் உபவாசம் பண்ணணும்னு சொல்லும்போது இப்படிலாம் புலம்பி அழுது உணர்ந்து தாவீது ஜெபிச்சிருக்கிறான் என்பதுக்காக தான் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காட்டுறேன். தாவீது செய்தது தப்பு தான். இப்படி அவன் ஜெபிக்கிறான், அதுக்காக வருந்துகிறான். 11வது வசனம் 11.
உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல். அங்கே கவனிக்கலையா? அதில் ரொம்ப கவனமாக இருக்கேன் பார்த்தீங்களா? அந்த அபிஷேகம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது என்பதில் தாவீது ரொம்ப கவனமாக இருக்கிறான். இப்படிலாம் சொல்லி ஜெபிக்கிறான். அப்போ நல்ல அபிஷேகம் பட்ட, சரியான அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க வாழ்க்கையை தப்பே செய்ய மாட்டாங்களா? ஒரு கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர். நான் சொல்கிறேன், தப்பே செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லவும் முடியாது, அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அப்போ தாவீதை பற்றி இவ்வளோ உயர்வாக பேசி கொண்டிருக்கும் போது அவன் வாழ்க்கையிலே இவ்வளோ அபிஷேகம் பண்ணப்பட்டவனே ஒரு தவறு செய்துட்டான். இன்றைக்கி அதை தான் கொச்சப்படுத்துகிறார்களே தவிர, அதுலேருந்து அவன் மீண்டு வந்ததையும் அவன் திருமணத்தை பற்றி யாரும் யோசிக்கவே மாட்டுறாங்க. அவன் செய்ததை தான் பேசுகிறாங்க. அவன் செய்துட்டாங்க. செய்தவன் என்ன செய்தான்றதை யோசித்து பார்க்கணும். அதுக்காக வருந்துறான், அழுதான். எப்படிலாம் ஜெபம் பண்ணான்னு போட்டிருக்கு, படிச்சிங்க? இப்போ படிச்சிங்களே? அது இல்லை 16வது வசனத்தில் 12-16 இருக்கு பாருங்க. என்னது? பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராத்திரி முழுசும் தரையிலே கிடந்தான் இருக்கா? அப்புறம் எத்தனை பேர் வந்து அவனில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவரோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான் இருக்கா? எத்தனை பேர் வந்து வருந்தி சொல்கிறாங்க, வற்புறுத்துறாங்க, சாப்பிடுங்க. முடியவே முடியாது. நம்ம சொல்கிறோம் பிள்ளைக்காக தான். நான் சொல்கிறேன், பிள்ளைக்காக இருந்தாலும் அந்த அளவுக்கு வருந்திருக்கிறான்றதான். அப்போ என்ன சொல்லி அவன் வருந்தி ஜெயிச்சிருப்பான்? நீங்கள் பிள்ளைக்காக ஜெயிச்சிருப்பான். நீங்கள் ஐயா, நான் செஞ்சது தவறு, நான் செஞ்சது பாவம், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதெல்லாம் அறிக்கையிட்டிருப்பான். அதை தான் நம்ம 51ஆம் சங்கீதத்தில் நீங்கள் படிக்கிறீங்க. அந்த வசனத்தின் மூலமாக அவன் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் வெளிப்படுத்துகிறது நீங்கள் பாருங்கள். இப்படி தவறுக்காக வருந்துறது மட்டுமல்ல, தவறை ஒத்துக்கொள்கிறான், அதை அறிக்கையும் செய்கிறான். இன்றைக்கு நிறைய பேர் அதை செய்கிறது இல்லை, ஒத்துக்கொள்றதும் கிடையாது, அறிக்கை ஒத்துக்கொண்டா தானே அறிக்கை செய்கிறதுக்கு. இன்றைக்கு தவறை ஒத்துக்கொள்றதே கிடையாது. அப்போ தாவீது இடத்துல பார்க்கிற ஒரு நல்ல ஒரு சுபாவத்தை நான் பார்க்குறேன். அவன் தன்னுடைய தவறுக்காக வருந்துகிறான், தாழ்மையோடு ஒத்துக்கொள்கிறான், கோபப்படலை. என்ன செய்கிறான்? அவன் தாழ்மையாய் நடந்து கொள்வது பார்க்கலாம். இதுதான் அபிஷேகம். இப்போ நம்ம சவுலுக்கு வருவோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். கவனிங்க, இங்கே இதை நான் போன வாரம் சொன்ன சம்பவம், அதனால தான் நான் உங்களுக்கு விவரித்து சொல்ல விரும்பலை. அதாவது ஆண்டவர் வந்து ஒரு கட்டளை எடுக்கிறார். என்னது? போய் நீ அந்த ஜனங்களை சங்கரித்துட்டு வரணும்னு சொல்லும்போது, ஜனங்களை சங்கரித்துட்டு ஆடு மாடெல்லாம் தேர்னது எல்லாத்தையும் கொண்டு வரும்போது சாமுவேல் வந்து கேட்குறாரு, ஆடு மாடு சத்தம் கேட்குதே, இதெல்லாம் நீ ஏன் பலியிடணும் போது, இதெல்லாம் நான் வந்து ஆண்டவருக்காக எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லும்போது, தப்பு, நீ ஆண்டவருடைய கட்டளை மீறிட்டு என்று சொல்லி அங்கே அவர் கண்டனம் பண்ணி கண்டிக்கிறதை நான் பார்க்குறோம். அதெல்லாம் அங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்படிலாம் சவுலை பார்த்து சாமுவேல் சொல்கிறாரு, நீ வந்து கீழ்ப்படியில், நீ வந்து பொருட்கள் மேலே ஆசை வச்சு இப்படி போயிட்ட என்றெல்லாம் சொல்லி அவர் கடுமையாக எச்சரிக்கிறார். இப்படி எச்சரித்த சமயத்தில் சவுல் சொன்னது தான் இப்போ நீங்கள் படிச்சிங்க. என்ன சொல்கிறாரு? நான் செஞ்சது தப்பு தான். கவனிங்க, என்னது? நான் செய்தது, நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட வரும். யார் பாவத்தை மன்னிக்கிறது? யார் பாவத்தை மன்னிக்கிறது? இவர் யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு? அதை தான் சொல்கிறேன். சாமுவேலை பார்த்து ஐயா என்ன மன்னிச்சிருங்க. நான் சொன்னேன் தப்புன்னு சொல்லலை. அதாவது சாமுவேலிடத்தில் வந்து ஒரு மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்லை, ஆனால் முறைப்படி யார்கிட்டையும் கேட்டிருக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். அங்கே நான் பார்க்குறோம், எங்கே தாவீதை பார்க்குறோம். அவர் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாரு? தேவரீர் உமக்கு விரோதமாக நான் பாவம் அங்கே அவன் எப்படி ஜெபம் எடுக்கிறான், இவன் எங்கே எப்படி ஜெபிக்கிறான்? அதை தான் சொல்ல வந்தேன். இவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். திருப்பியும் சொல்கிறேன், ஒருத்தரோட மனசை புண்படுத்தும் போது அவங்கள்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்கறது நியாயம். அதனால் மனுஷன்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது, நான் கடவுள்கிட்ட தான் மன்னிப்பு கேட்குறேன்ற வேதாந்திகளாக இருக்கிறாங்க சில பேர். எந்த ஒரு தப்பு பண்ணாலும் நான் போய் யார்கிட்டலாம் கையை கட்டிட்டு மன்னிப்பு கேட்கணும் அவசியமே கிடையாது, அதுவும் தப்பு. நம்ம யாருக்கு விரோதமாக தவறு செய்தோமோ அவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் சவுல் அந்த இதுக்கு வரல.
அப்போ என்ன சொல்கிறேன்னா, சாமுவேலை கன்வின்ஸ் பண்ணுறான். சாமுவேலை சரி கட்டிட்டா நமக்கு எல்லாம் ஆகுன்றது தான் அவன் குறியாக இருந்திருக்கிறான்றது தான் இதில் தெரிய வருகிறது. படிங்க தொடர்ந்து. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. பார்த்தீங்களா, சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு. சாமுவேல் என்ன சொல்கிறாரு? சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உன் கூடலாம் வரமாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை நீ புறக்கணிச்சிட்டேன், நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் உன்னையும் தள்ளிட்டார் போ. ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிற இவன் மனசு தாங்க முடியல. பதவி மேலே ஒரு ஆசை, ஐயோ பதவி போயிடுமே, ஆட்சி போயிடுமே என்று சொல்லி ரொம்ப கலக்கத்தில் சாமுவேலை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது சாமுவேல் என்ன சொல்கிறாரு? நான் வரல, நான் வரமாட்டேன்னு சொல்லும்போது இந்த சவுல் என்ன செய்தான் போட்டிருக்கு, போகும்படி சாமுவேல் திரும்புகிற பொழுது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோதான் பிடிச்சிட்டு தொங்கிட்டு நிற்கிறான் தவனை, கத்தர்கிட்ட வரல. என்னாச்சு? சால்வையை பிடிச்சி பிழிந்தோம், அது கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்ச உடனே அப்போது சாமுவேல் அவனை நோக்கி என்ன சொல்றாரு? கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். பாருங்க, இவன் சால்வையை கிழிஞ்சதும் சாமுவேல் சொல்றாரு, கிழிச்சிட்டியா? கிழிஞ்சது போ. நம்ம சொல்றோம்ல, கிழிஞ்சது. அந்த மாதிரி இவன் காரியமும் கிழிஞ்சது. உன்னுடைய ராஜ்யபாரம் இதே போல கிழிஞ்சிடும். என்ன சொல்ல வருகிறேன்னா, சவுல் ஒரு தவறு செய்துட்டான், அதை சாமுவேல் உணர்த்துறாரு. ஆனால் அதற்காக தாவீதை போல ஒரு உணர்வோ ஒரு ஒப்பு கொடுத்தலோ அந்த தாவீதை போல ஒரு வருந்துகிற ஒரு தன்மை இல்லை. இவன் தன்னுடைய ஆட்சியை, தன் சேர், தன்னுடைய நாற்காலியை தக்க வைக்கிறதுல தான் பிரயத்தனம் பண்ணுறான், அதில் தான் குறியாக இருக்கிறான்றதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்படி சொன்ன உடனே ஐயோ அவனோட பயம்லாம் அங்கே தான் இருக்குது, நம்ம அப்படி செய்துட்டோமே என்று சொல்லி செய்த செயலுக்காக அவன் வருந்துகிறதாகவே தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் தாவீது, இத்தனைக்கும் தாவீது எங்கே இருந்தார்? தாவீது தப்பு செய்யும்போது என்னவா இருந்தார் தெரியாதா? அப்போ ராஜாவாயிட்டாருங்க. அவங்கள்ட்ட போய் சொல்கிறதுக்கே எல்லாம் பயப்படுவாங்க. அதனால தான் நாசுக்காக சொல்லி கொடுக்குறாரு ஆவியானவர். நாத்தான் போய் என்ன இன்டைரக்டாக சொல்கிறார், அதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லி உனக்கு தாவீது அப்படியா யார் எவன்னு சொல்லும்போது அது நீங்கள் தாங்கன்னு சொல்லவும், தாவீது அப்படியே வெலத்து போய் விடவெடுத்து என்ன செஞ்சிட்டான், தன்னோட தவறுக்காக வருந்தினானே தவிர என்னது யாரெங்கே உன்னை கட்டி கொண்டு கூட்டி கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுங்க என்ற உத்தரவு போடலை. என்ன துணிச்சல் தைரியம் இருந்தால் நீ என்னை பார்த்து நீ சொல்லுவ என்று சொல்லி அவன் கோபப்படலை. உடனே அதை ஒத்துக்கொண்டான். ஒத்துக்கொண்ட உடனே என்ன செய்தான்? நாத்தானுடைய சால்வை பிடிச்சி இழுக்கலை, சொன்னவங்களை பிடிச்சி இழுக்கலை, கத்தரை பிடிச்சிக்கிட்டான், கத்தரை சார்ந்து கொண்டான், கத்தருடைய பாத்தில் விழுந்தான். அதுதான் நம்ம அங்கே பார்க்குறோம். சாப்பிடாமல் உபவாசத்தோடு இருந்தான்னு போட்டுருக்கு பாருங்க. அப்படிலாம் தன்னுடைய உண்மையான ஒரு உணர்வை வெளிப்படுத்தினதுனால்தான் கத்தர் அவனுக்கு இறங்கினார். ஆனால் சவுலத்தில் நீங்கள் என்ன பாருங்கள், அப்படி ஒரு மாற்றமே கிடையாது. அவன் காரியக்காரன். காரியம் ஆகணும்னா காலை பிடிக்கிறவனுக்கு கதை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவன் காரியம் ஆகிறதுக்காக போய் சாமுவேலை பிடிச்சிட்டு நிற்கிறாரு தவிர நம்ம இப்படிலாம் பண்ணிட்டோமே, இப்படிலாம் செய்துட்டோமே, இதை தவறாச்சுன்றத அந்த உணர்வே கிடையாது. இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி சபையில் சில விசுவாசிகளோட எண்ணங்களும் அப்படி தான் இருக்கிறது, மனநிலைமையில் அப்படி தான் இருக்குது. நாம் செய்து தவறு என்று உணர்றதே கிடையாது. அப்படி அதாவது சொல்லிட்டா கூட என்ன சொல்கிறாங்கன்னா, யார் தான் தப்பு செய்யலை, யார் தான் பாவம் இல்லை, எல்லாரும் சரியாக இருக்கிறாங்களா, எல்லாரும் ஒழுங்காக இருக்கிறாங்களா, எல்லாரும் செய்கிறதானே என்று அவருடைய தவறுகளை நியாயப்படுத்த தான் பார்க்குறாங்களே, சரியா நம்ம செய்து தவறுன்ற உணர்வுக்கே வரது கிடையாது. சவுலை போல யோசித்து பாருங்கள். அப்போ நல்ல ஒரு அபிஷேகம் பெற்றவர்கள் எப்படி இருப்பார் என்று சொன்னால் பாருங்கள், சங்கீதம் 141:5. சங்கீதம் 141:5. நீதிமான் என்னை தயவாய் குட்டி, நீதிமான் என்னை தயவாக குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். இது யார் சொல்றது?
சொல்லுங்கள். இது சங்கீதமாக தாவீதின் சங்கீதமாக எழுதப்பட்டிருக்குது. நல்ல விஷயந்தான். கவனிங்க, அவர் என்ன சொல்கிறாரு? நீதிமான் என்ன தயவாக என்ன செய்யலாம்? என் தலையை நல்லது கொட்டுறோம். நான் தப்பு செய்யும்போது, தவறு செய்யும்போது என்னை கொட்டுறோம். ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு விசுவாசியின் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரணும். என்ன வரும்? ஒரு சில விசுவாசிகள் என்னிடத்துல இப்படி சொன்னதும் உண்டு. நான் ஏதாவது தவறு செய்தால் என்னை கண்டிங்க, நான் கோச்சிக்க மாட்டேன், அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்களுடைய நல்ல மனதை, நல்ல எண்ணத்தை காட்டுகிறது. இந்த அபிஷேகம் உள்ளே இருக்கிறவங்களுடைய மனசில் இருந்தால் இந்த வார்த்தையும் வரும். என்ன வார்த்தை வரும்? தப்பு செய்தால் கேளுங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். இன்றைக்கி யாருமே தவறு செய்கிறவங்களை கண்டிக்க முடியல, தண்டிக்க முடியவில்லை. அப்படியும் கண்டிச்சா என்று சொன்னால் கோபிச்சுக்கிறாங்க. இது சபையில் மட்டுமல்ல, விசுவாசிகளிடத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்திலையும் இது பரவி கிடக்கிறது. குறிப்பாக பிள்ளைகளிடத்தில் இது பரவி போச்சு. இங்கே பாருங்கள், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளியில் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள கவனிங்க, வாத்தியார் அடிக்கக்கூடாது, கண்டிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாத படிக்க இன்றைக்கி சட்டங்களை வந்து விட்டது. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, பிள்ளைங்களை போய் அப்படிலாம் அடிச்சுலாம் திருத்த முடியாதுங்க, மனசு பாதிக்கப்படுதுங்க, மனநிலைமை பாதிக்கப்படுது, டிப்ரெஷன் ஆகிடுறான், அப்படி ஆகிடுன்னு சொல்லி இந்த போக்கில் தான் இன்றைக்கு இந்த சமுதாயம் வளர்ந்து கொண்டு வருகிறது. இப்படி வளர்ந்து வருவதனால என்ன ஆகிடுது? இன்றைக்கு சமுதாயத்தில் சீர்கேடுகள் அதிகமாகிட்டு இருக்குது. இன்றைக்கு நிறைய வயசானவங்க நிறைய பேர் இருக்கீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வாழ்ந்த காலத்துலேயும் சரி, அவங்க இருந்த காலத்துலேயும் சரி, அவங்க சிறு வயதில் பார்த்ததும் சரி, இப்போ நடக்கிறது பார்க்கும்போது காலம் கெட்டு போச்சுங்க, பொல்லாதங்க. நாங்களாம் இந்த காலத்தில் இப்படிலாம் இல்லைங்க. இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் அடங்க மாட்டுது, கீழ்ப்படிய மாட்டுது, எதிர்த்து பேசுது. நாங்களாம் எங்கள் அப்பாவுக்கு முன்னால் போய் உட்காரத்துக்கே யோசிப்பேங்க, எங்கள் அப்பாட்டெல்லாம் நின்றுட்டு தாங்க பேசுவோம். இப்படிப்பட்ட சொல்கிற நபர்களை நான் பார்த்துருக்குறேன். எங்கள் அப்பாவெல்லாம் இது வரைக்கும் நான் எதிர்த்து பேசுகிறதே இல்லைங்க, இப்படிலாம் சொல்கிறத நான் பார்த்துருக்குறேன். இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. அவங்க வளர்ந்ததை சொல்கிறேன். அவங்க முன்னால் நாங்கள் போய் உட்காரத்துக்கே யோசிச்சோம். அதாவது இந்த மரியாதைக்கு நான் சொல்ல வருகிறேன். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிதல் இன்றைக்கு பிள்ளைங்கள் எதிர்த்து பேசுகிறார்கள், வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஒரு சில காரியங்கள் தாய் தகப்பனை விட கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிச்சுனாக்கா தாய் தகப்பனுக்கு ஒன்றும் தெரியலன்ற கதையில் போயிடுது. இப்போ இந்த காலத்து பெற்றோருடைய மனநிலைமை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, எதாவது சொல்லிட்டா பிள்ளைங்க ஏதாவது செய்துக்கிட்டா என்ன பண்ணுறது? பிள்ளைங்களை கண்டிக்கிறன்ற பேரில் கண்டிக்க போனால், நம்ம ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னால் பிள்ளை கோச்சிட்டு போயிடுவான், சாப்பிட மாட்டோம், வீட்டை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, ஏதாவது செய்துக்கிட்டா என்ன பண்ணுறது? இன்றைக்கு நிறைய பெற்றோருடைய மனநிலைமை இப்படி தான் மாறிட்டு இருக்குது பிள்ளையினுடைய பாசத்தினால. என்ன சொல்ல வருகிறேன்? இன்றைக்கு சமூக சூழ்நிலையும் அப்படி தான் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு சட்டம் இப்படி வந்துருச்சுங்க. முன்னெல்லாம் பாருங்கள், பள்ளியில் நீங்கள் நிறைய பேர் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கு. நான் சொல்கிறது என் வயதுக்கு ஒத்த படித்தவர்களை பற்றி நான் பேசுகிறேன். அந்த நாட்களெல்லாம் படிக்கும்போது ஸ்கூலில் முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க, ஸ்கேல் வச்சு மணிக்கட்டை நீட்ட சொல்லி மணிக்கட்டில் தட்டுவாங்க. இந்த முட்டி தெரிகிற மாதிரி அதில் அடிப்பாங்க. ஏதோ ஒரு ஹோம்ஒர்க்கு செய்யலையோ, மார்க்கு குறைஞ்சிட்டாலோ, இல்லை குறும்பு பண்ணினாலோ பெஞ்சில் முட்டி தட்ட சொல்லுவாங்க. இந்த முட்டியால் முட்டியால் தட்ட சொல்லுவாங்க. என்னென்னமோ நிறைய காரியங்களை செய்கிறதை நான் நினச்சி பார்க்குறேன். வெளியில் நிறுத்துவாங்க, வெயிலில் நிற்க வைப்பாங்க, வெளியில் முட்டி போட வைப்பாங்க. ஐயோ, அதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன இது? இப்போ இன்றைக்கி என்ன தெரியுமா வந்துருச்சு? இப்போ கோர்ட் லெவலில் இன்றைக்கி நீதிமன்றத்தில் நீதிபதிகள்லாம் என்ன சொல்கிறாங்க? நாட்டில் இன்றைக்கி சீர்கேடான காரியங்கள் பெருகிட்டு வரும்போது என்ன சொல்கிறாங்க? பள்ளியில் நான் படிக்கும்போது சொல்கிறேன், இப்போ இருக்குதான்னு எனக்கு தெரியல. நாங்கள் படிக்கும்போது ஒரு நாளைக்கு 7 பீரியடு ஒரு நாளைக்கு. அதில் வாரத்தில் ஒரு நாள் தறிக்குன்னு ஒரு பீரியடு. தறி இருக்குதோ இல்லையா சொல்கிறேன். ஓவியம்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஓவியம் கிளாஸ், அது படம்லாம் வரைஞ்சி கற்றுக்கிறது ஓவியம். அது இல்லாமல் விளையாட்டுக்கு. இது போக மாரல் நீதி போதனை என்று சொல்லி நீதி என்ற ஒரு பீரியட் உண்டு. இப்போ சுத்தமாக அதெல்லாம் தூக்கி ஓட்டம் கட்டி விட்டு அதெல்லாம் நீதியாது அநீதியாது. படிப்பு முக்கியம், மார்க்கு முக்கியம், பிள்ளைங்க 450 வாங்கணும், 550 வாங்கணுன்னுட்டு இதில் மாஞ்சி வாங்கிவிட்டு இந்த மார்க்கை வாங்கிவிட்டு வாழ்க்கையை உயர்ந்துட்டாங்க. இன்றைக்கி ஸ்கூலாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ரிசல்ட்டை காட்டணும், எங்கள் ஸ்கூல் தான் ரிசல்ட்டில் வரணும் என்று சொல்லி அதிக மார்க் வாங்க முனைப்பு காட்டுறாங்க. தவிர அதிக ஒழுக்கமுள்ள, பழக்கமுள்ள, கீழ்ப்படுதல் உள்ள, தெய்வ பயம் உள்ள ஒரு மாணவர்களை எந்த ஸ்கூல் உருவாக்குதுன்றது எனக்கு தெரியல. இன்றைக்கு ஒரு சில ஸ்கூலில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க, இல்லைன்னு. அதுக்கு கடிவாளம் போடுறது மாதிரி பேரண்ட்ஸும் இருக்குது, கவர்மெண்ட்டும் இருக்குது. ஏதாவதுனாக்கா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஆசிரியர் அடித்தாருனாக்கா உடனே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடிக்கக்கூடாதுங்க என் பிள்ளைய அப்படின்றாங்க. சரி, நீ அடிச்சு வர. வேதம் என்ன சொல்கிறது?
பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பாய்க்கிறான்றது பைபிளில் போட்டிருக்குது. அதன்படி இவங்களும் வளர்க்குறது இல்லை, வளர்க்க விடுறவங்களையும் விடுறது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? தலைவீதி என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்ன சொல்கிறேன்னா, நான் விசுவாசிக்கிற வரேன். இது உலகத்தில் குடும்பத்திலையும் நடக்கிறது போல தான் இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசியுடைய நிலைமை அப்படி தான் இருக்குதுங்க. இன்றைக்கு கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணுறதையோ போதிக்கிறதையோ நிறைய பேர் விரும்புகிறதே கிடையாது. இவர் என்ன வேறு பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காரு, அந்த சபையை பாரு, அந்த பாஸ்டரை பாரு, அங்கே என்ன பேசுகிறாரு, கேட்க கேட்க இனிமையாக இருக்குது. இவர் எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிகிட்டு இருக்கிறார், அதை செய்யாத இதை செய்யாத. இவருக்கு இதை விட்டால் வேறு இன்னும் பிரசங்கமே பண்ணவே தெரியாது போல் இருக்கு. எப்போ பார்த்தாலும் தாவீதுனே சொல்லிகிட்டு இருக்காரு. இருக்கிறாரு, தாவீது இருக்கிறார். இவர் பைபிளில் வேறு எவ்வளோ பேரில் மோசே இல்லை, யோவான் இல்லை, மத்தேயில அவரை பற்றி எடுத்து சொல்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் தாவீதையே சொல்லிகிட்டு இருக்காருங்க அவர். சில பேருடைய எண்ணங்கள். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, இவர் சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்காராம். என்னது வாரம் சொன்னதே நான் ஒன்று சொல்கிறேன், இத்தனை வாரமாக நான் சொன்னதே சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே, நான் சொன்னதில் ஒரே ஒரு காரியத்தை நீ செஞ்சிருக்கியா சொல்லுங்கள். நான் சொல்கிறத நான் நிறுத்திக்கிறேன். இந்த என்னுடைய வாயின் மூலமாக ஆண்டவர் என் மூலமாக கொடுக்குற இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் சொன்னீங்க, அந்த சொன்னதுலேருந்து இந்த காரியத்தை நான் செய்கிறேங்க, இதை நான் விட்டுட்டேங்கன்னு ஒரே ஒரு ஆளை பெற்று சொல்லுங்கள், நான் பேசுகிறத நான் விட்டுடுறேன். ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆவியானவர் எப்பொழுதுமே சொல்கிறேன், சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என்னவென்றால், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும்ங்க, எந்த காரியமாக இருக்கட்டும், அது பரிசுத்தமாக இருக்கட்டும், தாழ்மையாக இருக்கட்டும், உண்மையாக இருக்கட்டும், புரியுதுங்களா, கோபமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும்ங்க, அந்த காரியத்தில் நீங்கள் தேறுகிற வரைக்கும், வளர்கிற வரைக்கும், மாறுற வரைக்கும் ஆண்டவர் திரும்ப 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 சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன் திரும்பன்னா, நீ மாறணுன்றதுக்காக. என்றைக்கும் வாழ்க்கையில் மனசில் மாற்றம் வருதோ அன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறத நிறுத்திடுவார். அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு என்று சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கு. இன்னும் திருந்தலை, இன்னும் மாறலைன்றதான் அர்த்தம். அதுக்கு இதை உணராமல் இதே சொல்லிகிட்டு இருக்காரு. நான் உங்களை கேட்குறேன், நான் ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு திரும்பி கேட்டால் தலையை தான் சொல்லிடுறேன். ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை சில பேரால் சொல்ல முடியாது. நான் எல்லாரையும் சொல்லுவேன். ஒரு சில பேர் இருக்கிறாங்க விவரமான நாட்கள். ஆனால் 3/4 பேர்கிட்ட போய் இன்றைக்கி என்னங்க சொன்னீங்க அசட்டு சிரிப்பு, என்னமோ சொன்னீங்களே, நான் ஏதாவது ஒரு கதை மட்டும் சொல்லட்டும். நீங்கள் ஒரு கழுத கதை சொன்னீங்களே, அவர் காக்கா கதை சொன்னீங்களே, அவ்வளோதான். அந்த கதையும் முழுசாக சொல்ல தெரியாது. அவங்க மைண்டில் இருக்குது அவ்வளோதாங்க. நீ 1 மணி நேரம் நான் பேசியிருப்பேன், என்னது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதில் என்ன அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது? அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, திரும்ப 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 உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். நீங்கள் இதெல்லாம் குணமாகிட்டீங்களா, சரியாகிட்டீங்களா, சீர்பட்டுட்டீங்களா, வாழ்க்கையில் மாற்றம் வந்துடுச்சா, இப்போ நான் சொல்லிட்டு வர அந்த காரியத்தெல்லாம் கரெக்டாக இருக்கீங்களா? அதை விட்டுட்டு நம்ம அப்படி பேசக்கூடாது, அப்படி நினைக்கக்கூடாது. நான் சொல்ல வந்தது என்ன கவனிங்க. அப்போ ஒரு அபிஷேகம் பெற்றவரை பற்றி நான் பேசிட்டு வரேன். இங்கு தாவீது என்ன செய்தான், ஒரு நல்ல அபிஷேகம் பெற்றவனாக இருந்தனால நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது கோபப்படலை, ஆத்திரப்படலை, எரிச்சலடையலை. அவனை பார்த்து, தீர்க்கதரிசியை பார்த்து என்னது எதிர்த்து பேசாமல் ஒத்துக்கொண்டான். இன்றைக்கு சபை நடத்துகிறேன், இந்த சபையில் இருக்கிற விசுவாசியில் இருக்கட்டும், ஒரு தவறை எடுத்து சொல்லும்போது, ஒரு குற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் போது, என்ன இன்னைக்கு பிரசங்கம் கவனிச்சியா, இது யாருக்கு? எல்லாம் இவருக்கு தான், தெரியுதா, யாருன்னு புரியுதா? நான் சொல்கிறேன், யாரையும் குறித்து எனக்கு தெரியாது, கர்த்தருக்கெல்லாம் தெரியும். நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு அது உணர்த்தப்படும் என்று சொன்னால், நீங்கள் உணர்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படணும். என்ன சந்தோஷப்படணும் அப்படின்னா, பரவாயில்லையா, என் காரியத்தை ஆண்டவர் தெரிஞ்சு வச்சுருந்து, புரிஞ்சு வச்சுருந்து, அதுக்காக ஒரு வசனத்தின் மூலமாக ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தாரே என்று சொல்லி சந்தோஷப்படுறதை விட்டுவிட்டு, இவர் அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாருன்னா உனக்குள்ள ஒரு சரியான அபிஷேகமே இல்லை. அபிஷேகம் உள்ளவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, புரியுதுங்களா? இப்போ தாவீதுக்கு நான் வரேன் திரும்பவும். அவனுக்குள்ள நல்ல அபிஷேகம் இருந்ததுனால எவ்வளோ பெரிய தவறை செய்ததுக்கு அவன் உணர்ந்தான், ஒத்துக்கொண்டான், வருத்தப்பட்டான், அறிக்கை செய்தான். இன்னொரு வசனத்தை சொல்லட்டுமா? நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 5:12. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும்,
எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. போதும். இன்றைக்கு போதகருடைய சொல்லை கேட்கறதில்ல. வசனம் இருக்குதா? என்றைக்காவது ஒரு நாள் வரும், நேரம் வரும், அப்போ தெரியும். இப்போ தெரியாது. அப்போவே சொன்னாருங்க, நான் தான் இதை புரிஞ்சிக்காமல் அவசரப்பட்டு அவரையே குறை சொல்லிட்டேன், குற்றப்படுத்திட்டேன், இப்போ தப்புன்னு உணருது. இதை உணர்றதுக்கு எத்தனை காலம் ஆகும்? அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாதுன்னு தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இதுபோல் ஒரு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் வந்து நீ பின்னாடி நீ வருத்தப்படக்கூடாது. இந்த வசனம் அப்படி தான் சொல்லியிருக்குது. போதகத்தை நான் வெறுத்தேனே, அப்படிலாம் ஒரு பிரசங்கம் பண்ணார், அதெல்லாம் வெறுத்துட்டேன். எப்படிப்பட்ட போதனையை நீ விரும்புகிறீங்க? யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துகிற, செம்மைப்படுத்துகிற, பரிசுத்தப்படுத்துகிற, உங்களை பரிசுத்தத்துக்கு உள்ளாக்குகிற சத்தியத்துக்கு நீங்கள் செவி சாய்க்கணும். சும்மா இப்போ பார்த்தாலும் கதை பேசிக்கிட்டு கதை வச்சுக்கிட்டு எப்போதும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தாலே ஆட்டோமேட்டிக்காக தானாகவே உங்கள் மேலே ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கும். இதுதான் உண்மை. இது புரிய மாட்டேது. எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை பற்றியே பேசணுன்றாங்க. மாதத்துக்கு ஒரு முறை ஆசீர்வாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்திகளை கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன? நான் உனக்கு தருவேன். எவ்வளோ பெரிய அவன் நல்ல வார்த்தை இது. யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நீங்கள் கேட்கறதுலாம் தரேன்னு தான் சொல்லிருக்கிறார். இதெல்லாம் ஆசீர்வாதமாக தெரியல உங்களுக்கு? ஒவ்வொரு மாதமும் இந்த வார்த்தையை தருகிறார். இடையிடையே அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கும் பலிப்பதற்கு வேண்டிய வழிமுறைகளை தான் இப்போ நான் சொல்லி கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த வழி என்ன? இப்படிலாம் நடந்து இப்படிலாம் இருந்தால், இப்போ தாவீது ராஜாவாயிட்டா தாவராஜான்னு சொல்கிறமே தவிர அவன் எங்கே இருந்து எப்படி இந்த ராஜாவுக்கு வந்தான்றது தான் உங்கள்கிட்ட நான் விவரித்து சொல்லிட்டு வரேன். வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையெல்லாம் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். தாவீது இந்த நிலைமைக்கு வர காரணம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். அதை தான் உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன். இன்னும் ஒரு சம்பவத்தை நான் சொல்லி கடந்து போகணும். எனவே நான் அபிஷேகம் பெற்றனுடைய காரியம் என்னது பாருங்கள். நல்ல அபிஷேகம் பெற்றவங்க என்ன செய்வாங்க? தவறுக்காக வருந்துவார்கள், தவறை ஒத்துக்கொள்வார்கள், தான் செய்த தவறை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்வார்கள், தன்னுடைய தவறை மற்றவர்கள் சுட்டி காட்டும் போது கோபப்பட மாட்டார்கள். அபிஷேகத்தை பற்றி சொல்கிறேன். அப்போ தாவீதுக்குள்ள இருந்த தாழ்மை, கோபப்படலை, என்ன செய்தான்? ஒத்துக்கொண்டான், அப்புறம் வருத்தப்பட்டான், அப்புறம் அறிக்கை செய்தான். இன்றைக்கி சில பேர் வருத்தப்படுறதோடு நின்றுடுவாங்க. எனவே உங்களுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே எப்படி உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். சவுல் என்ன செய்தான்? அவன் சும்மா இது எப்படின்னா இந்த சாரி கேட்குற மாதிரி. என்னது? ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா நிறைய பேர் ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. இந்த சாரி கேட்குறதுல ஸ்டைல் இருக்குது. சாரி பிரதர், சாரி இங்கே பாருங்க, சிரிச்சுக்கிட்டே வேறு. செஞ்சது செஞ்சிட்டோம், அதில் சிரிப்பு வேறு. அது என்னன்னா அது ரொம்ப ஒரு கெட்ட ஒரு மதிப்பாக கேட்குறாங்களே, அதாவது ரொம்ப கேவலமாக இல்லைன்ற அர்த்தத்தில் இது. அதுக்காக அழுதுட்டு கேட்கணுமா? நான் சொல்கிறேன், ஒரு ஃபீலிங் இருக்கணும். எப்படி இருக்கும் முகத்தில் ஒரு இந்த முக பாவனையில் தெரியாமல் கால் பட்டுடுச்சுங்க, அது சொல்கிறது தெரியாமல் சொல்லி சாரி. அப்போ நீ வருத்தப்படலை, நீ பேருக்கு கடமைக்கு என்ன செய்கிற சாரி கேட்குற. சில பேர் இந்த மன்னிப்பு கேட்கறதுக்கே யோசிக்கிறாங்க. அதனால் இந்த வார்த்தை இவங்கெல்லாம் வந்து லண்டன்லேருந்து வந்திருக்கிறதுனால, அமெரிக்காவில் வந்திருக்கிறதுனால தமிழே தெரியாது. அதனால் இவங்கெல்லாம் சாரி தான் கேட்பாங்க. ஏன் அது மன்னிப்புன்னு கேட்டேன்னா, அது மன்னிப்பு கேட்குறதுனாக்கா அது ரொம்ப குறைச்சல் அப்படி நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஏங்க ரெண்டும் அர்த்தம் ஒன்று தாங்க. நான் சொல்கிறேன், அர்த்தம் ஒன்று தான், இல்லைன்னு சொல்ல. அந்த கேட்குற தோரணை தோனி அந்த உணர்வே காட்டி கொடுத்துரும். நான் சொல்கிறேன், உள்ளத்தில் உணர்வு தாழ்மை இருக்குதுன்னு சொன்னால் நம்ம சாரின்னு சொல்ல வேண்டாம், நல்ல தைரியமாக மன்னிச்சிடுங்கன்னு கேட்போம். அந்த மன்னிப்பு கேட்குற வார்த்தை நிறைய பேருக்கு வரவே வராது. இவங்கள்ட்டெல்லாம் போய் மன்னிப்பு கேட்குறது தானே, அது பெருமையின் அடையாளம். தாழ்மையின் அடையாளம் என்ன செய்யும்? மன்னிப்பு கேட்கறதுக்கே தயங்காது. வளர்ந்துடா. அப்போ சவுலை பற்றி நான் சொல்லும்போது அவன் வருந்தினானே தவிர மனஸ்தாபப்படலை. அதனால தான் என்ன சொல்கிறான், நான் தப்பு பண்ணிட்டேன், சரி வாங்க. எதுக்கு? இவர் பதவியை காப்பாற்றிக்கிட்டு. அப்போ அதில் தான் அவன் குறியாக இருக்கிறான். யோசிப்பார். இன்றைக்கி நிறைய பேர் காரியம் ஆகணுன்றதுக்காக சில பேர் சில காரியங்களை செய்கிறாங்க. நீங்கள் செய்கிற தவறுகளுக்காக வருந்துறீங்களா? முதல்ல அது எத்தனை பேர் மனசை வருத்தப்படுத்தி விட்டு என்னது போகிற போக்கில்
சிலர் கேட்குறது என்ன, சரி சரி மன்னிச்சுங்க, சரி மன்னிச்சிடுங்க. என்னது? அதாவது இவங்க யாராவது கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கேட்க சொல்லிட்டாங்களாம், அதுக்காக வேண்டாம் வெறுப்பா என்ன பண்ணுறது, சரி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரொம்ப அழுத்து சலிச்சுக்கிட்டு இதுக்கு வேற என்னங்க மன்னிப்பு இது? நான் கேட்டேங்க மன்னிப்பு, நீங்கள் கேட்க சொன்னீங்களே நான் கேட்டேன். ஓஹோ, இது மன்னிப்பா? நம்ம வேணா சரி பரவாயில்ல, அவங்க வாயிலேருந்து வார்த்தை வந்தது நம்ம விட்டுடுவோம். நான் சொல்கிறேன், நம்ம பெருந்தன்மையாக விடுறது வேறு விஷயம். திருப்பி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை, உங்கள் உள்ளான மனுஷன், உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் பேசிட்டு வரேன். தாவீதை போல நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இதில் ஒரு மிதப்பு மேன்மை மேட்டிமை பார்க்குறேன்னா எல்லாத்தையும் கர்த்தர் பார்ப்பார். சவுலை போல் இருக்காமல் தாவீது போல இருங்க. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், தெரிஞ்ச வேத பகுதி. நான் இது வரைக்கும் எண்ணலை எத்தனை தடவை இந்த வசனத்தை படித்தேன் என்று சொல்லி. 2 சாமுவேல் 16:6. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். கவனிங்க, இது நான் உங்களுக்கு 1000 தடவை சொல்லியிருப்பேன். தாவீது தன்னுடைய மகனால் பாதிக்கப்பட்டு ராஜ பதவியை விட்டு விலகி அவன் வெளியில் போய் மறைவாக இருக்கும் பொழுது சொல்கிறோம்ல, யாராக இருந்தாலும் பாருங்கள், அவங்களுக்குள்ள இருக்க வேண்டிய இடம், ஒரு ஸ்தானம், மதிப்பு இருந்தால் தாங்க உலகத்தில் மரியாதைன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். என்னது, இவனுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டு பெற்ற சொந்த மகனாலே ஒரு எதிர்ப்பு கிளம்பி அந்த ஒரு பிரச்சனையினாலே தாவீது என்ன செய்தான், தன் வீட்டை விட்டு வெளியேறி என்னது பதுங்கியிருந்தானா ஒதுங்கியிருந்தானா? அவன் ஒதுங்கி போனான். அந்த ஒதுங்கிறதுல தான் பதுங்கலும் இருக்குது. அவன் பதுங்கலை, அவன் ஒதுங்கினான், பகைச்சிக்க விடான்னு சொல்லிட்டு. அப்படி இருந்ததை ஊரில் பார்க்குற மாதிரி என்ன பண்ணுறாங்க, சுற்றி உள்ளவங்க பார்க்குற மாதிரி இந்த சீமையை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப நக்கலாக போச்சு, ரொம்ப கேவலமாக போச்சு, ரொம்ப இழிவாக அற்பமாக பார்க்குறான் இந்த தாவீதை. என்னது, ஓ நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அந்த ஒரு இலக்காரத்தில் தான் தாவீதை பார்த்து அவன் என்ன செய்கிறான், கல்லை விட்டு இடிகிறான், மண்ணை வாரி விடுறான், தாவீதை பார்த்து தரக்குறைவாக வேற பேசுகிறான். இதெல்லாம் ரொம்ப மனசு ரொம்ப வேதனைக்கு ஒரு விஷயந்தான். இப்போ நான் உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் கூட இருக்கிற அபிஷாயி தாவீது கூட இருக்கிற அபிஷாயி தாவீது இடத்துல சொல்கிற காரியம் என்னன்னா, அவனால் இதை தாங்க முடியல, அவனால் இதை பொறுக்க முடியல. தாவீதை போய் இந்த மாதிரி கொஞ்சம் கூட என்னது நாக்கில் நரம்பு இல்லாமல் இவ்வளோ துணிகரமாக பேசுகிறான் என்று சொல்லி அவனுக்கு ரொம்ப வருத்தம். யாருக்கு? அபிஷாயிக்கு. அபிஷாய் யார்? தாவீதுக்கு ரொம்ப வேண்டியவன். புரியுதா? தாவீது கூட இருக்கிற ஒரு நல்ல ஒரு நண்பன். அவன் சொல்கிறான், என்னால் தாங்க முடியலைங்க, உங்களை பேசுறது என்னால், ஐயோ நீங்கள் ஒரு தலையாட்டினா போதும், இப்போ அவன் தலையை போய் எடுத்துருத்துறான். இந்த செத்த நாய் என் ஆண்டவர் தெரியும். நம்ம சொல்லுவோம்ல, தெருவில் போகிற நாய் கூட நம்மளை பார்த்து பேசுதுன்னு. ஆமாம், நமக்கு மதிப்பு இல்லையா, மரியாதை இல்லையா, அல்லது ஒரு பணம் இல்லையா, பதவி இல்லையா, வசதி இல்லைன்னு சொன்னால், நீ உலக பிரகாரமாக நான் பேசுகிறேன், தெருவில் போகிற நாய் கூட நம்மளை என்ன செய்யாது அப்படின்னு ஒரு கேர சொன்னீங்க, கரெக்ட். தெருவில் போகிற நாய் கூட நம்ம மதிக்காதுன்னு சொல்கிறாங்களே, கிட்டத்தட்ட அந்த கதையில் தான் இருக்குங்க. இது ஒரு தெருவில் போகிற நாய், எது? சீமை. அது உண்மை. அதை தான் அபிஷேகம் சொல்கிறான். இந்த நாய், அது கூட இது தெருவில் போகிற நாய் கூட கிடையாது. இது என்ன நாய்? இது செத்து போன நாய். இது செத்த நாய் எங்கே தாவீதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குப்பா? ரொம்ப டச்சபிள் வேர்டு இது, அருமையாக இருக்குன்னு சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது அவன் நிலைமையை நினச்சி பாருங்கள். அவன் நிலைமை கொஞ்சம் மோசமான நிலைமை தான். ஆனால் தாவீது என்ன சொன்னார்ன்றதை உங்களுக்கு நீங்கள் மனப்பாடமாகவே சொல்லி உங்களை பதிய வச்சுவிட்டேன். தாவீது என்ன சொல்கிறான்? அதற்கு ராஜா செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும். அட என்னப்பா நீ வேற, அவன் சொன்னா சொல்லிட்டு போனான், அவன் தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அட என்னப்பா, கர்த்தர் தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு,
போய் அவனை போய் 4 வார்த்தை கேட்டுட்டு வான்னு சொல்லி ஆண்டவர் தான் சொல்லியிருப்பார். அப்படி இல்லாமல் சொல்லுவார். அவன் எப்படி அதை டேக்கிள் பண்ணுறாரு, எப்படி அதை டேக் இட் ஈஸின்ற பாணி அவர் எடுத்துக்கிற பாணியை தான் நான் பார்க்குறேன். அவர் சொல்லியிருப்பாருப்பா, விடுப்பா என்று சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? யாரு கேட்கறதுக்கு நாதி இல்லை. இப்போ தாவீதுக்காக உண்மையாகவே நினச்சி பார்த்தா கேட்க ஆள் இருக்கு. அபிஷாயி கேட்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் தாவீது அதை தடுத்து என்ன செய்கிறாரு? நான் போன வாரம் ஒரு காரியம் சொன்னேன். இதே போல் சவுலுடைய சம்பவத்தை பற்றி கம்பேர் பண்ணி நான் சொன்னேன். என்னது, சவுல் மனுஷன் பேச்சை கேட்குறான், தாவீது கேட்கலன்றதுக்கு நான் வேறொரு சம்பவத்தை சொன்னேன். அதோடு இந்த சம்பவத்தையும் நம்ம பார்க்கும்பொழுது அதே போல் உடனிருப்பவங்க சொன்னாலும் கூட அதுக்கெல்லாம் தாவீது செவி கொடுக்கவே இல்லை. கொடுக்கோடு மட்டுமல்ல, தட்டுதல் பண்ணி அவங்க கொடுத்த பதிலை பாருங்கள். அபிஷேகம். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கவனிங்க, தான் இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது தாவீதுக்கு அனுகூலமாக, சாதகமாக, அனுசரணையாக என்று சொல்லலாம். அபிஷாயி சொன்ன யோசனையை நான் சொல்கிறேன். அப்படி சொன்னாலும், அப்படி சொல்லப்பட்டாலும், அப்படி சொல்லுகிற வார்த்தைகளை கூட தாவீது என்ன செய்யலை? அதுக்கு செவி கொடுக்கலை, செவி சாய்க்கலை, அவன் காரியத்துக்கு உடன்படலை என்பதை நான் இங்கே பார்க்குறோம். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி உள்ளவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள் அல்லது உங்கள் குடும்ப உறவாக கூட இருக்கலாம். சில நேரங்களில் அவங்க சொல்கிற காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும், அனுசரணையாக இருக்கும், உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறது போல காணப்படலாம். நீங்கள் அதை கேட்கும்போது நமக்காக தானே பேசுகிறாங்கன்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. நான் சொல்கிறேன், அப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல அபிஷேகம், சரியான அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், தாவீது எடுத்தது போல், தாவீது செயல்பட்டது போல் உங்களுக்கு முடிவு இருக்கணுமே தவிர, சும்மா எங்கள் வீட்டில் சொன்னார், எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், எங்கள் மனைவி சொன்னாங்க, என் பையன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் காரியத்தை செஞ்சு இறங்கிடுறாங்க. யார் சொன்னாலும் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறாருன்னு பார்க்கணும், ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கணும். இங்கே பார்க்குறோம், யார் சொல்கிறதையும் கேட்கலை. ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் பாருங்கள். எனவே உங்களுக்கு என்ன ஒரு காரியமாக இருந்தாலும், ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது சொல்கிறேன். என்னென்னா, கவனிங்க, வேறு ஒரு சபையை சார்ந்த ஒரு விசுவாசி, அந்த சபையில் இருக்கிற அந்த ஊழியக்காரர் மீது ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம். அது எனக்கு தெரியல, நான் அதை கேட்கவும் இல்லை, கண்டுக்கலை. ஒரு வருத்தம் ஏற்பட்டு வருத்தத்தில் அந்த சபையை விட்டு வந்துட்டாங்க. வந்தவங்க நேராக இங்கே வந்தாங்க. ஒரு 2-3 பேர் வந்தாங்க. நான் எப்பயும் போல் ஏதோ புதுசாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க இவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு என்னை பேச ஆரம்பித்தாங்க. என்ன ஆரம்பித்தாங்கன்னா, அந்த சபையை பற்றி, அந்த ஊழியக்காரரை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே வந்துட்டு ஒரு காரியம் சொன்னாங்க. நான் அந்த சபையில் ரொம்ப காலமாக இருந்துட்டு போயிட்டுருக்கிறேன், நான் சொல்லிட்டாக்க இன்னும் 10 பேர் இங்கே வந்துடுவாங்க என்று எனக்கு ஒரு ஆசை வார்த்தை ஊட்டுறது போல் பேசினார்கள். நான் இன்றைக்கி கர்த்தர் சமூகத்துன்னு சொல்கிறேன், அவங்க சொன்னதை நான் காதில் தான் வாங்கினேனே தவிர கொஞ்சம் கூட ஒரு துளி கூட அதுக்கு நான் இடம் தரவே இல்லை. காதில் வாங்கினேன், அவ்வளோதான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்றது கூட நான் திருப்பி அவங்களுக்கு பதிலே சொல்லலை. அவங்க அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இப்போ என் இடத்துல வேறு ஆளாக தான் சொல்லு, அப்படிங்களா, எத்தனை பேர் வருவாங்க? 20 பேரா? சரி, என்ன செய்யணும் இப்போ உங்களுக்கு? நான் பண்ணிவிடுவேன். ஓ, இப்படிலாம் நான் அவங்கள உற்சாகப்படுத்தணும் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. இப்போ நான் நடந்துக்கிட்ட முறை அவங்க முகத்துலேயே ஆடி இருக்காது. அது எனக்கும் புரியும். எனக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த மாதிரி காரியங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லணும். இதே போல் வேறு ஒரு சகோதரர் அந்த சபையில் ஒரு முக்கியமான என்ன சொல்கிறோம், அந்த ஊழியக்காரரோடு நெருங்கி நிறைய காரியங்களை ஈடுபாடோடு செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் யார் அங்கே பேசுகிறது? யார் பேசுறதுன்ற பேசக்கூடாதுங்க. கவனிங்க, நான் முடிக்க போகிறேன். ஜெபம் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. அங்கே ஒருத்தர் ஜெபம் பண்ணிகிட்ருக்காரு பாருங்க, பீட்டருக்கு பின்னாடி. அப்புறமா ஜெபம் பண்ணுவோம், இப்போ யாரும் ஜெபம் பண்ண வேண்டாம். என்னிடத்துல கவனிங்க, இதே போல் தான் பாஸ்டர்
பாஸ்டர் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு தாட்டு போட்டுன்னு ரொம்ப அவருடைய எமோஷனல் ஏதோ அவர் பாதிக்கப்பட்டிருக்கார். அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் இருக்கக்கூடாது பாஸ்டர், என்ன செய்யலாம் பாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர் என்ன செய்யலாம். அவர் கிளப்பினோம், அவர் தூக்கணும் ஊன்றார் என்கிட்ட வந்துட்டு. என்னை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் நிறைய பேர் என்னை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் எதுக்கும் அசைகிற ஆள் கிடையாது. இப்போ நிறைய விஷயத்தை நீ பார்த்துருப்பீங்க. என்ன நடந்தாலும் நான் பாட்டு கம்முன்னு இருப்பேன், வெளியில் காட்டிக்க மாட்டேன். அதை சொல்ல வரேன். அவர் பாட்டு பேசிகிட்டு இருந்தார், எல்லாத்தையும் கம்முன்னு கேட்டுட்டு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கு. நான் அவர் சொல்கிறத ரொம்ப காது கொடுத்து ஆசையாக ஆர்வமாகவே கேட்டேன். என்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ரெஷனே இல்லை. இதுவே அவருக்கு ஒரே ஏமாற்றமாக இருக்கும். ஏன் இடத்துல வேறு ஆளந்தான் இப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்கள், என்ன பண்ணணுன்றீங்க இப்போ அப்படின்னு கேட்டு அவங்ககிட்ட நான் ஆலோசனை கேட்பேன். அவர் என்னென்ன விதமாக செய்யணுன்னு, இப்படி ஒரு மொட்டை பெட்டிஷன் எழுதணுன்னு, இப்படி செய்யணுன்னு, அவங்க ஸ்தாபனத்துக்கு சொல்லணுன்றாரு. நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆள் அவர். இதுக்கெல்லாம் நான் வருவேன்னு எதிர்பார்த்தார் அவர். நான் அதுக்கெல்லாம் செவியே கொடுக்கல. அப்படியா பிரதர், ஆகட்டும் பிரதர், பார்க்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு 2 தடவை வந்து சொல்லி பார்த்துட்டு இவர்கிட்ட ஒன்று வேலைக்கு ஆகுதுன்னு போயிட்டார். என்ன சொல்ல வருகிறேன், நடந்தது உண்மையாக இருக்கலாம், அவர் சொல்கிற காரியங்கள் நடந்தது உண்மையாக இருந்து ஒரு சில குறைகள் இருந்திருக்கலாம். இது என் வேலை இல்லை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இது என்னுடைய வேலை இல்லை. அப்போ எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ளே இருந்த அபிஷேகம், இப்போ நான் நினச்சிருந்தேன் என்ன பண்ணிக்கலாம், அந்த சபையை உடைக்கலாம், சபையை பிரிக்கலாம், சபையிலேருந்து 10 பேரை இழுக்கலாம், நம்ம சபை பெரிய சபையை ஆக்கிக்கலாம், அங்கேருந்து ஒரு கூட்டத்தை காட்டி என்ன பண்ணலாம், எங்கள் சபை தான் ஒஸ்தின்னு காமிச்சிக்கலாம், எவ்வளவோ செய்ய முடியுங்க. இதெல்லாம் மனுஷிகமான காரியங்கள், இது தேவையில்லை. அப்படி ஒரு ஊழியம் செய்து அப்படி ஆத்தமாக ஆதாயம் பண்ணி அப்படி ஒரு சபையை வளர்க்கின்ற அவசியம் இல்லை. தேவனுக்கு இது பிரியம் இல்லாத ஒரு காரியம் இல்லைங்க. அங்கே உள்ளவங்களாம் அதையும் சொல்கிறாங்க எங்கள்கிட்ட வருந்தி, அங்கேயோ அவங்களாம் இருந்தவங்கெல்லாம் பரலோகம் போக முடியாது, அவங்க இப்படி செதறிடுவாங்க, இவங்க ரொம்ப ஆத்துவம் மேலே ரொம்ப பாரமாக அவங்களுக்கு என்கிட்ட வந்து நியாயம்தான். ஆனால் அதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். அதுக்கு நான் என்ன செய்ய, நான் துணை போக முடியாது. தாவீது என்ன சொல்கிறாரு, சவுலை எல்லாரும் வீழ்த்தணும்னு சொல்லும் பொழுது தாவீது என்ன சொல்கிறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது கையை நான் போட மாட்டேன். அப்போ என்ன தான் பண்ணுறது, இதுக்கு என்ன தான் முடிவு அங்கே எழுதப்படலை. நான் கேட்குறேன், இப்போ இப்படி தான் கேட்டிருப்பாங்க, என்ன ஏன் சொல்கிறேன். அதுக்கு தாவீது சொல்கிறாரு, என்னது, அவர் வியாதிப்பட்டோ அல்லது வயசாகியோ அல்லது கத்தரே ஒரு ஜீவனை எடுத்துக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்தால ஒழிய இருக்கா. போன வாரம் படிச்சிங்களா இல்லையா, அவனுக்கு தானாக ஒரு முடிவு வரணும். அது என்னால் வரக்கூடாது, நான் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது, நான் அதை செய்ய மாட்டேன். எவ்வளோ தெளிவாக இருக்கேன் பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன், இது போல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா, உங்களை எதிரியை அழிக்கும்படி, உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை வீழ்த்தும்படி, இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது வந்து இப்படி சொல்லும்போது என்ன செய்வீங்க, நல்ல யோசனையாக இருக்குதே, உன்னை பழி தீர்க்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குதே என்று சொல்லி நிறைய பேர் உடன்படுவார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷீகமாக உலக பிரகாரமாக சிலருக்கு அது சரியாக தோன்றலாம், நியாயமாக படலாம், நல்லதாக கூட தோன்றலாம். இதில் என்னங்க இருக்குது என்று சொல்லுவாங்க, ஆவிக்குரியவனுக்கு அழகல்ல, அபிஷேகம் பெற்றவனுக்கு இது அழகல்ல, அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். நான் எங்கே வருகிறேன், தாவீதுக்கு திரும்பவும் வருகிறேன். தாவீது என்ன சொல்கிறாரு, அப்படி சொல்லும்போது சொன்னவங்களை தட்டுதல் பண்ணி, அட கொடுப்பா, கர்த்தர் தான் இதெல்லாம் செய்ய சொல்லியிருப்பார், என்ன இந்த மாதிரிலாம் பேசணும்லாம் அவர் தான் சொல்லியிருப்பார். புரியுதா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நல்ல சரியான அபிஷேகம் பெற்றனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், யார் உங்களுக்கு சாதகமாக பேசினாலும், உங்களுக்கு சாதகம் ஏற்படும்படியான ஆலோசனை சொன்னாலும், இது பரிசுத்த ஆவியானவரால் அங்கீகரிக்கப்படுகிற ஆலோசனை தானா என்பதை பார்க்கணுமே தவிர மனுஷனுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. மனுஷனுடைய ஆலோசனையை கேட்கலாம், எப்படி எப்போ என்று சொன்னால், ஆவியானவருடைய சித்தத்துக்கு உட்பட்டிருக்கிற ஆலோசனை கேட்பது தவறில்லை. அதுக்காக ஒட்டுமொத்தமாக நான் யார் யோசனை கேட்க மாட்டேன்னு சொல்கிறது தப்பு. அதெல்லாம் நான் இனிமேல் யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறேன். அப்போ ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லும்பொழுது, சுட்டி காட்டும் பொழுது அதையும் நீங்கள் கேட்காமல் கீழ்ப்படியாமல் இருந்துன்னா அது பாவமாக போயிடும். அதனால் சொல்லப்படுகிற காரியங்கள் என்ன என்பதை நிதானிக்கணும். அப்போ தாவீது இங்கே நிதானித்து பார்க்குறாரு, என்னது அது அவனுக்கு சரியாக படலை. நிறைய சம்பவங்கள் இருக்குது, நம்ம தொடர்ந்து அடுத்த வாரத்தை நம்ம பார்க்கலாம். நிறைய இன்னும் சம்பவம் நிறைய உண்டு. தாவீதுனுடைய அவன் எடுக்கிற டிசிஷனை பாருங்கள், அவன் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவன் கையாளுற விதங்களை கொஞ்சம் பாருங்கள். நான் இன்னும் ஒரே ஒரு குறிப்பு சொல்லி நான் முடிக்க போகிறேன். என்னவென்று சொன்னால், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம்
10, 11, 12 இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், சரி படிங்க, இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். சரி, இது உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், அதுக்கு தான் நான் வாசிக்க சொன்னேன். நான் முடிச்சிருக்கிறேன், கவனிங்க. ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, ஈசாய் வீட்டுக்கு போகிற, அவங்களுக்கு 8 பையன் இருக்கிறாங்க, அதில் ஒரு பையனை தான், ஒரு மகனை தான் நான் என்ன செய்ய போகிறேன், அபிஷேகம் பண்ணுறதுக்காக நான் தெரிந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். நீ அங்கே போ, நான் யாருன்றதை உனக்கு காட்டுறேன், நான் சொல்கிறவனே நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லும் பொழுது என்னாச்சு சொல்லுங்கள். 7 பேர் வீட்டில் இருக்கிறாங்க, 7 பேரையும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இவன் இல்லைன்னு. நான் என்ன சொல்ல வரேன், தன்னுடைய சொந்த பெற்றோராலே மறக்கப்பட்ட ஒரு தாவீது. மறக்கிறனா என்ன, இன்னொரு பையன் இருக்கான்னு சொல்லவே இல்லை, கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு. சாமுவேல் கேட்குறாரு, என்னப்பா 7 பேரை பார்த்ததுக்கப்புறம் கேட்குறாரு, என்னப்பா 7 பிள்ளை தானா, வேற ஏதாச்சும் இருக்காங்களான்னு கேட்கும் பொழுது தான், ஆமாம்மா எனக்கு ஒரு பிள்ளை இருக்குன்றாங்க. என்னங்க இது, என்ன சொல்ல வருகிறேன் இப்போ, அது அல்ல செய்தி. இப்படிலாம் தன்னுடைய பெற்றோர்கள் கூட அவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல், அவன் ஒரு கடைக்குட்டி பிள்ளைன்றதுனால யாராலும் பொருட்படுத்தப்படாத மறக்கப்பட்ட நிலையில் இருந்த அந்த தாவீது, 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தாவீது அவ்விடத்தை விட்டு போய் மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி. பாருங்க, தன்னுடைய தாய் தகப்பன் மீது அக்கறை உள்ளவன், பாசம் உள்ளவன் மட்டுமல்ல, வெறும் பாசம் இல்லை, அவங்களை பராமரிப்பதற்காக. நான் கேட்குறேன், இவனுக்கு மேலே 7 பேர் இருக்கிறவங்களாம் பார்த்துக்க மாட்டாங்களா எங்கள் அப்பா அம்மாவை? ஒரு காலத்தில், ஒரு நேரத்தில், ஒரு சமயத்தில் தாய் தகப்பனே தன்னை என்னன்னு மறந்து விட்டாங்க. அந்த இடத்துல இல்லை இவன். சொன்னதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு வரவழைச்சி வந்தாங்க போனாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் தாவீது அதை நினைக்கவே இல்லை. என்னை இப்படிலாம் நீங்கள் நடத்துனீங்கன்னு அதை நினச்சே பார்க்கல. ஆனால் தன்னை நடத்தின, வளர்த்த, உருவாக்கின, ஆளாக்கின தாய் தகப்பனை அவன் நினைச்சதோடு மட்டுமில்லை, அவங்களை பத்திரமா பாதுகாக்கணுமே என்று சொல்லி அதற்காக அவன் எடுத்துக்கொண்ட பிரயாசத்தை நான் ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லியிருக்கிறேன். பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்கிற செய்தியிலேயே இதே சம்பவத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல நான் பார்க்கும்போது அவனுக்குள்ள அந்த போட்டி மனப்பான்மையிலே நான் சொல்ல வரேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 8 பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க, இவனுக்கு மேலே மூத்த பேர் 7 பேர் இருக்கிறாங்க. இந்த 7 பேர் என்ன தான் பண்ணுறாங்க, என்ன தான் செய்கிறாங்க, எங்கே தான் இருக்கிறாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு இல்லாத அக்கறை இவருக்கு என்ன, இவருக்கே இவங்க குடும்பம் எல்லாமே நடுத்தருவில் நிற்கிது. யாரை நான் சொல்கிறேன், தாவீதை பற்றி சொல்கிறேன். தாவீதுடைய நிலையை நிற்கதியில் நிற்கிறான், அவன் அதோ கதியில் நிற்கிறான். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாமல் இவன் நிலைமை இப்படி போய்கிட்டு இருக்குது. இந்த நிலையிலையும் கூட தான் தாய் தகப்பனை கவனிக்கணும், பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் வைக்கணும்ங்கிற ஒரு கருத்தோடு போய் அவங்கள்ட்ட, அடுத்தவங்கள்ட்ட போய் கையேந்தி நிற்கிறான், கை கட்டி நிற்கிறான், வருந்தி கேட்குறான். ஐயா, நான் போய் நல்ல நிலைமைக்கு திரும்பி வர வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்கிறத நான் பார்க்குறோமே. என்ன சொல்ல வருகிறேன், பெற்றோரால் மறக்கப்பட்டாலும், ஒதுக்கப்பட்டாலும், புறக்கணிக்கப்பட்டாலும், ஒதுக்கி தள்ளப்பட்டிருந்தாலும் தன் பெற்றோரை ஒதுக்காத தாவீது. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், என்ன பண்ண, என்ன செய்த, நிறைய பிள்ளைங்க கேட்காத சொல்கிறேன். இன்றைக்கி என்ன பண்ண, அவனுக்கு அதை பண்ண, இதை பண்ண, என்னட்டையும் இப்போ நீ கடைசி காலத்தில் என்னட்டு வந்து நிற்கிற, எல்லாத்தையும் சம்பாதி என்னட்டையா கொடுத்தேன், எல்லாம் நீ பெரியவனுக்கு தானே கொடுத்தேன். ஒரு வீட்டில் 2 பேர் இருந்துட்டா போதுங்க. என்னது சொல்கிறத பார்த்துருக்கலாம், பெரியவன், சின்னவன், நல்லவன், எல்லாம் அவன்கிட்டே கொடுத்துட்டே போய் அங்கே அவங்கள்ட்ட போ. இப்போ மட்டும் எனக்கு நிறைய வரேன். இப்போ நான் கிட்டத்தட்ட பார்க்குறேன், தாவீது இந்த வார்த்தையை சொல்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அவன் சொல்லலை. 7 பேர் இருக்கிறாங்கல்ல, இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தானே பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், புறக்கணிக்கப்பட்டாலும் சரி, உன்னை கவனிக்கிறனாலும் சரி, உன்னை ஒதுக்கி தள்ளினாலும் சரி, உங்கள் கடமையை செய்ய. நல்ல அபிஷேகம் பெற்றவங்க, சரியான அபிஷேகம் பெற்றவங்க, சரியான அபிஷேகத்துக்குள்ளே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நான் பெற்றோரை மட்டுமல்ல, நம்முடைய உடன்பிறப்புகளையும் சரி, நம்முடைய உறவுகளையும் சரி, கட்டி காக்கிறதுலையும் கவனிக்கிறதுலையும் கவனமாக இருப்பார்கள்.
அபிஷேகம் பெற்றவங்க. எல்லோரும் கணக்கு பார்க்குறது, அவன் என்ன செய்தான், இவன் என்ன செய்தான், நான் ஏன் செய்யணும், நானே தான் செய்யணுமா? இந்த எண்ணங்கள் நிறைய பேருக்கு வருதா இல்லைங்களா? நானே தான் செய்யணுமா, நான் மட்டும்தான் செய்யணுமா, நான் எதுக்கு செய்யணும், அவங்க எனக்கு என்ன செய்தாங்க, இப்படிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நான் சொல்லுவேன், யார் என்ன செய்தாங்களோ செய்யலையோ நம்ம கடமையை செய்வோம். ஒரு நல்ல அபிஷேகம், சரியான அபிஷேகம் பெற்றனுடைய வழி நடத்தல் அப்படித்தான் இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். என்னை பொறுத்தளவுக்கு தாவீதுக்கு அவங்க என்ன செய்தாங்கன்னு எனக்கு தெரியல, அங்கே ஒன்றும் எழுதப்படலை. சொத்து பத்துலாம் எழுதி வச்சாங்களா எதுன்னு தெரியல. எல்லாம் சொத்து கர்த்தர் தான் அவனுக்கு. பெரியவங்களை கவனிக்கிறதுக்காக தான் தாவீதே அந்த யுத்த காலத்துக்கு அனுப்புகிறார் அப்பாக்காரர். என்ன நிறையா அப்படிலாம் பெரிய பிள்ளையை கவனித்தார். தாவீதை என்னத்தை கவனிச்சாங்கன்னு எனக்கு தெரியல, அப்படி ஒன்றும் எந்த இடத்துலையும் எழுதப்படலை. ஆனால் அந்த இடத்துல ஒரு வசனம் இப்படி வருது, தன்னுடைய தாய் தகப்பனையும் பராமரித்தார் என்று சொல்லி. அப்போ தாவீது செய்த ஒவ்வொன்றையும் ஆவியானவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டு நடத்தப்படுற நீங்கள் உங்களோட அனுபவம் எப்படி இருக்கிறத யோசித்து பாருங்கள். இந்த அனுபவங்களோடு ஒத்து போகுதா? நான் சொல்கிற இந்த சத்தியத்தின்படி நீங்கள் வாழுறீங்களா, இருக்கீங்களா, அந்த போல் மனநிலையில் இருக்கிறீங்களா என்றதை யோசித்து பாருங்கள். இல்லைன்னா அதுக்கு உங்களை உருவாக்கி கொள்ளுங்க, அதுக்கு ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. அதுவும் என்னால் முடியலைங்க, என்னால் அவங்க செய்த காரியத்தை என்னால் மறக்க முடியல, அவங்க செய்தது தான் என் கண்ணுக்கு முன்னால் நிற்குது, அவங்கள பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது, கோபமாக இருக்குது நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு சொல்கிறேன். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், முதல்ல தாவீது பெற்றுக்கொண்டது போல் ஒரு நிறைவான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இல்லாதவங்க சொல்கிறேன், இல்லாதவங்க என்ன செய்யணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகம் என்ன செய்யும், உங்களை நடத்தும். அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும். நான் போன வாரம் அவங்க சொன்ன வசனம் அதுதான். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே தங்கியிருக்குது. அது என்ன செய்யும், உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தும். அதனால் எப்பாடுபட்ட ஆயிரம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொண்ட நீங்கள் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகத்தில் நிரம்புங்க, வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வரும் நாட்களிலே இன்னும் குறிப்புகள் இருக்கிறது. அடுத்த வாரமும் தாவீதை பற்றிய காரியங்கள் பார்க்கலாம். நம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் நீங்கள் கேட்ட வார்த்தையெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணி உங்கள் மனசில் கொண்டு வந்து நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. தாவீதை போல காத்திருக்கிற ஒரு அபிஷேகம். எத்தனை காரியங்களிலே இங்கே காத்திருக்க மனசு இல்லாமல் அவசரப்பட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்திருப்பீங்க. அதுக்காக ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து ஒத்துக்கொண்டு ஜெபம் பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, சவுலுக்கு ஆனது போல் என் நிலைமை ஆகிடக்கூடாது, என் குடும்பமும் எனக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. தாவீதுக்கு அழிந்த அந்த மாறாத கிருபை எனக்கும் தந்து அந்த அபிஷேகத்தை எனக்கும் கொடுத்து தாவீதை போல உமக்காக காத்திருக்க, உங்கள் கிருபைக்காக காத்திருக்கிற ஒரு மனசை எனக்கு தாங்கப்பா. காத்திருக்கிற கிருபையை தாங்கப்பா. தவறுகளை குற்றத்தை சுட்டி காட்டும் பொழுது கோபப்படாமல், எரிச்சல் அடையாமல், ஆத்திரப்படாமல், சொல்கிறவங்க மேலே நான் கோபப்படாமல், நான் செய்த தவறுக்காக வருந்தவும், தவறை ஒத்துக்கொள்ளவும், அறிக்கை செய்யவும், மனஸ்தாபப்படவும். தாவீது 51ஆம் சங்கீதத்தில் தாவீது அறிக்கையிட்டு ஜெபித்தது போல, ஆண்டவரே எனக்கு அந்த ஜெப ஆவியை தாங்க, அந்த உணர்வை தாங்க, அந்த தாழ்மையை தாங்க என்று சொல்லி நீங்கள் கேளுங்க. நீங்கள் என்ன கேட்கணும் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ அதை கேட்கணும். நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் கர்த்தர்ட்ட சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவரே, மற்றவர்களினுடைய தவறுகளை, தப்பிதங்களை, குற்றங்களை, குறைகளை சுட்டி காட்டும்போது, கண்டிக்கும் பொழுது நான் கோபப்படாமல், போதகருடைய சொல்லை கேட்டு நடக்க, போதகத்தை நான் மறவாமல் நடக்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. கடிந்து கொள்வதை நான் ஏற்றுக்கொள்கிற மனசை எனக்கு தாங்கப்பா. தாவீதை போல சகிப்பு தன்மை தார். யார் என்ன பேசினாலும், சீமையை பேசும்போதும் அதை சகித்து கொண்ட மனநிலைமையை பார்க்குறோம். என்னை துன்பப்படுத்தும் போது, என்னை இழிவாக பேசும்பொழுதும் அதை சகித்து கொள்ளுகிற ஒரு மனசு எனக்கு வேணும்ப்பா. இந்த பொறுமை எனக்கு வேணும். தாவீதுக்கு தந்தது போல் எனக்கு தாரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யார் எனக்கு எதுவும் செய்யாவிட்டாலும் என் சொந்த பந்த உறவுகளுக்கு என் கடமையை செய்ய தாவீதை போல தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தான். பெற்றோரை பராமரிக்க, பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை அவன் பெற்றிருந்ததை பார்க்கணும். அப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்கு வேணும். என்னை பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கின என் பெற்றோருக்கு செய்ய வேண்டியது நான் செய்வேன். அவங்கள நான் மதிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். உயிர் இருக்க வரைக்கும் நான் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன். அது எனக்கு வேணும்.
அவங்களை எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்கிற வெறுப்புணர்வை என்னை விட்டு எடுத்து போடும். கோபம், எரிச்சல் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. ஆமென். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, நமக்கு எதுவுமே இல்லாமல் போனாலும் போட்டோம், கர்த்தருடைய கிருபை இருந்தால் நமக்கு போதும். கர்த்தர் அந்த கிருபையை தாவீதுக்கு தந்தார். தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை உனக்கும் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே கர்த்தர் இந்த கிருபைகளை கர்த்தர் இந்த தாவீதுக்கு தருவார் என்று சொன்னார், உங்களுக்கும் தருவார். இந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? எத்தனை பேருக்கு இந்த கிருபை வேணும்? எத்தனை பேருக்கு இந்த கிருபை வேணும்? உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், விருப்பம் உள்ளவர்கள், உங்கள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி காமிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உம்முடைய கிருபை வேணும். தாவீதுக்கு அருளிய மாறாத கிருபைகளை எனக்கு தாரும். அப்படி வாழ எனக்கு உதவி செய்யும். அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும். ஒரு நிறைவான அபிஷேகத்தை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தருவார். அன்பின் பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு உம்மை நோக்கி உயர்த்தப்பட்டிருக்கிற கரங்களை கண் நோக்கி பாரும். நீ இவளுடைய கரம் பிடித்து நடத்துங்கப்பா. உங்களுடைய கரத்தை நீட்டி அவளை ஆசீர்வதியும். மாறாத நித்திய கிருபையில் அவளுக்கு தாரும். அபிஷேகத்தை வந்து வையுங்கப்பா. ஒரு புதிய அபிஷேகத்தை தாரும். நிறைவான அபிஷேகத்தை தாரும். அளவில்லாத அபிஷேகத்தை ஊற்றும். அபிஷேகம் பெறாத அனைவர் மீதும் உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. பெற்றுக்கொண்ட அனைவர் மீதும் உங்களுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இன்னுமாய் அவர்கள் நீர் அப்பா நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க. ரீபாலாதாரா இஷந்தனமலா கபர் ஈசந்திரி திரா கலாரி. அபிஷேகத்தினுடைய மேன்மையை உணர்ந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. அபிஷேகம்தான் ஒரு மனிதனை வாழ வைக்கும் என்பதை உணர்ந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. சொந்த அறிவினாலேயோ, சொந்த புத்தினாலேயோ, சொந்த சாமர்த்தியத்தினாலேயோ ஆவிக்குரிய பக்திக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆண்டவரே, உம்முடைய உதவி, உம்முடைய துணை இல்லாமல், உம்முடைய அனுக்கிரகம் இல்லாமல், ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் வாழ முடியாது. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க. உம்முடைய அபிஷேகத்தை நிரப்புங்க. ஆவியான தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவன் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.